திரு ஆதிராஜா அவர்கள் மிக ஒரு கடுமையான உழைப்பாளி, மிக நேர்மையானவர். ஏற்கனவே ஒரு ராமர் என்ற ஒரு திரைப்படத்தை எடுத்து அதை திரையிட்டு கடலூர் மக்களின் நன்மதிப்பை பெற்றவர். மீண்டும் காளியாட்டம் என்ற ஒரு திரைப்படத்தை எடுப்பதற்கு ஒரு முயற்சித்த போது பல இன்னல்கள், பல போராட்டங்கள், இடையில் கொரோனா, இது போன்ற சூழலெல்லாம் தாண்டி அவர் இந்த திரைப்படத்தை மிக சிறப்பாக எடுத்து முடித்திருக்கிறார். கடலூர் மாவட்டத்திலிருந்து ஒரு சிறந்த ஒரு இயக்குனராக வருங்காலங்களில் நிச்சயம் ஒரு இடத்தை பிடிப்பார் என்பதில் ஐயமில்லை. மேலும் இந்த திரைப்படம் மிக ஒரு ஆக்ஷன் படமாகவும் எல்லோருக்கும் பிடித்த ஒரு படமாகவும் இருக்கும். மேலும் இந்த திரைப்படத்தில் நடித்த சத்யா மற்றும் இசையமைப்பாளர், பாடலாசிரியர், ஒளிப்பதிவாளர் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றியடைய எனது கடலூர் மாவட்டத்தின் சார்பாக வாழ்த்துகிறேன். நன்றி. ஸ்பாட்டில் ராஜா அப்படி ஒர்க் பண்ணுவாப்புல இருந்தால் எனக்கு வேறு யாருமே தேவையில்லை, ஒருத்தர் இருந்தாலே போதும். ஒரு சவுண்டு விட்டால் அப்படியே ஏதாவது பிரச்சனைனா எங்கள் ராஜா அப்படின்னா போதும், ஒரு சவுண்டு விட்டோன்னா எல்லாம் ஃபைனல் கிடக்கடன்னு சூட்டு போயிட்டே இருக்கும். அப்போ உமா வச்சு ஒரு படம் பண்ணிகிட்டு இருந்தோம். அந்த படம் பாதியில் நின்றுச்சு. அது ரொம்ப நல்லா வந்துச்சு அந்த படம். அதுக்கப்புறம் தப்பி உடையாமல் ஒரு படம் பண்ணேன். ராஜா பொறுத்த வரைக்கும் அப்படின்னா, நான் அப்பயே சொன்னேன், நீ மிக பெருசாக வருவப்பா, இந்த மாதிரி சின்னதாக ப்ராஜெக்ட் பண்ணாத, பெரிய பெரிய இயக்குநர்கள்ட்ட வேலை பார்த்துருக்காப்புல, ஒரு நல்ல ப்ராஜெக்ட் பண்ணு, நடிகர்களை தேடி போகணுன்னு சொன்னேன். இல்லை நான் பண்ணுறேண்ணே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ராமர்னு ஒரு படம் பண்ணாப்புல, கடுமையாக கஷ்டப்பட்டு பண்ணாப்புல. அதேமாரி ரெண்டாவது முறையாகவும் இந்த படத்தில் கடுமையாக கஷ்டப்பட்டு பண்ணுறாப்புல. என்னதான் இருந்தாலும் கடுகு சிறுத்தாலும் காரம் போகாதுன்னு சொல்லுவாங்க. அந்தமாரி அவருக்குள்ள ஒரு பெரிய வெறியும் ஒரு உழைப்பும் இருக்குது. அது நிச்சயமாக ஒரு வெற்றியை கொடுக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இங்கே மேடையில் வீட்டிற்கும் அனைத்து ஜாம்பவான்களுக்கும் வந்திருக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் என்னுடைய தாழ்மையான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். டைரக்டர் ஆதிராஜா அவர்கள் எனக்கு என்னுடைய ரெண்டாவது படம் அவர் எனக்கு வாய்ப்பு கொடுத்தாரு, ராமர் படத்தில். அப்போ நான் யாருனே தெரியாத அந்த அளவுக்கு ரொம்ப க்ரௌடில் தான் நான் வந்திருந்தேன். கம்பெனி ஆர்டிஸ்டாக தான் இன்ட்ரோ ஆனேன், சும்மா சைடில் தான் இன்ட்ரோ ஆயிருந்தேன். அப்போ எனக்கு ஒரு ராமரில் கொஞ்சம் சொல்லிக்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு கேரக்டர் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப நாள் பயணத்துக்கு அப்புறம் இப்போ அவர் படம் பண்ணியிருக்காரு. என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். சார், நீங்கள் வெற்றி அடையணும், மேலே மேலே படம் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு நாள் நீங்கள் மிகப்பெரிய இடத்துக்கு வருவீங்கன்னு நான் நம்புகிறேன். என்னையும் ஒரு ஆளாக மதித்து எனக்கு பத்திரிக்கை கொடுத்து என்னை கூப்பிட்டாங்க. பொய் சொல்ல தெரியாதுல்ல, அதனால் அந்த விசுவாசத்துக்காக நான் வந்திருக்கேன் இந்த இடத்துக்கு. பார்த்தேன், ட்ரெய்லர் பார்த்தேன், பாட்டு பார்த்தேன். ஓகே, நல்லா இருக்குது. இன்னும் சூப்பராக பெட்டராக பண்ணியிருக்கலாம். அவங்களுக்கு என்னென்ன கஷ்டங்கள் இருந்துச்சுன்னு நமக்கு தெரியாது, வெளியிலேருந்து என்ன வேணால் பேசிடலாம். இருந்தாலும் அவங்க போட்ட எஃபர்ட்டுக்கு கண்டிப்பாக அவங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள், ப்ரெஸ் பீப்புள்ஸ் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். மேடையில் இருக்கிற அத்தனைங்களுக்கும் வணக்கம். நான் சினிமா இண்டஸ்ட்ரியில் கிட்டத்தட்ட 6 வருஷம் ஆகுது. அப்பா 35 வருஷமாக இருக்கார். இப்போ தான் என்னோடய ஜேர்னி ஸ்டார்ட் ஆகுது. பொருளாளராக ஃபஸ்ட் டைம் தான் நிற்கிறேன். ஆனால் ஜெயிச்சிட்டு கலைப்பொலி சார் சார்பாக அவங்க டீமில் இருந்து ஜெயிச்சிட்டேன். இப்போ நாங்கள் நிறைய விஷயங்கள் பண்ண போகிறோம். நிறைய சின்ன சின்ன படங்கள் எவனும் எடுத்துகிட்டு இன்ன வரைக்கும் பண்ணுறது இல்லை. ஆனால் நாங்கள் நேற்று சார் கூட மீட்டிங்கில் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு, சின்ன படங்கள் எதுவுமே ரிலீஸ் பண்ணாமல் இருந்தால் சொல்லுங்கள், நாங்கள் அது முயற்சி எடுத்துகிட்டு நாங்கள் ரிலீஸ் பண்ணுவோம். எந்த தேட்டருக்கும் பேசணுன்னா நாங்கள் எங்கள் சங்கம் மூலியமாக பேசுவோம். சார் கலைப்புலி சார் பேசுவார். போஸ்டரு, பேனரு, என்னென்ன ஸ்டார்ட் டு எண்டு என்ன பண்ணணுமோ எல்லாமே நாங்கள் பண்ணித்தரோம். ஆனால் படம் வெளியில் வரணும், அதுதான் எங்களோட நோக்கம். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். வருண் ஸ்டுடியோ நிறுவனம் தயாரித்திருக்கின்ற
என் அன்பு தம்பி ஆதிராஜா அவர்களின் இயக்கத்தில் என் உடன்பிறவா பாச தம்பி சார்லஸ் மெல்வின் அவர்களின் இசையில் உருவாகி இருக்கின்ற இந்த காளியாட்டம் திரைப்படத்தின் பாடல் வெளியீட்டு விழாவில் உங்களை சந்திப்பதில் இளையகம்பன் பெருமை கொள்கிறேன். பத்திரிகை துறை நண்பர்களே, ஆன்றோர் சான்றோர் பெருமக்களே, இந்த மேடையில் வீற்றிருக்கின்ற கலை உலக சிற்பிகளே, அன்பு தலைவர் ஜாக்குவார் தங்கம் அவர்கள் இருக்கிறார். நான் இளம் வயதில் பார்த்து வியந்த இயக்குனர் கலைப்புலி சேகரன் அவர்கள் இருக்கிறார். உளவாளி, ஜமீன் கோட்டை, அற்புதமான திரை சிற்பி அவர். அதை போலவே ஒரு அற்புதமான ஒரு உறுதிமொழியை இந்த மன்றத்தில் நம் தருண்குமார் சார் அவர்கள் வடித்திருக்கிறார், விதைத்திருக்கிறார். ராஜா சார் இயக்குனர். இப்படி பெருமை கொள்ளத்தக்க பெருமகன்கள் எல்லாம் இந்த மன்றத்தில் வீற்றிருக்கிறார்கள். இந்த மன்றத்தில் பல நூறு பாடல்களை எழுதிய நான் பல நூறு முறை இந்த மன்றத்தில் பேசியிருக்கின்றேன். ஆனால் என் அன்பு தம்பி ஆதிராஜா அவர்களுக்காகவும் சார்லஸ் மெல்வின் அவர்களுக்காகவும் இந்த மன்றத்தில் நான் நிற்கிறேன் என்கிற பொழுது நான் பெருமைப்படுகிறேன். இசைஞானி தொடங்கி இசை புயல் ரகுமான் வரை நான் எழுதாத இசையமைப்பாளர்கள் இல்லை. எதற்காக அதை நான் இந்த மன்றத்தில் குறிப்பிடுகிறேன் என்றால், வருங்கால இளைஞர்களிடம், தலைமுறைகளிடம் அற்புதமான ஆற்றல் இருக்கிறது, திறமை இருக்கிறது. அதன் உருவமாகத்தான் என் அன்பு தம்பி ஆதிராஜா அவர்களையும் சார்லஸ் மெல்வின் அவர்களையும் நான் காண்கிறேன். நீண்ட நெடிய போராட்டத்திற்கு பிறகு இந்த படத்தை என் அன்பு தம்பி ஆதிராஜா இயக்கியிருக்கிறார். முன்னமே 10 ஆண்டுகளுக்கு முன் என்று நான் கருதுகிறேன். ராமர் என்கின்ற ஒரு படம். அந்த வெற்றி படத்தில் அனைத்து பாடல்களையும் இளையகம்பன் தான் எழுதியிருந்தான். அதற்கு பிறகு நீண்ட நெடிய போராட்டத்திற்கு பிறகு ஆதிராஜா அவர்களின் கடும் உழைப்பால் இந்த காளியாட்டம் இந்த மன்றத்திற்கு வந்திருக்கிறது. இதிலும் நான் ஒரு பாடலை எழுதுகிற வாய்ப்பை நான் பெற்றேன். என் அன்பு தம்பி சார்லஸ் மெல்வின் அற்புதமான அந்த மெல்லிசை மிட்டை வழங்கியிருக்கிறார். நீங்கள் அதை திரைப்படத்தில் காணுகிற வாய்ப்பை பெறுவீர்கள். நான் எழுதிய பாடலை என் தம்பி ஆதிராஜா அவர்களும் மெல்வின் அவர்களும் முழு விடியலை காண வேண்டும் என்பதற்காக இந்த பாடலில், இந்த மெட்டில் நான் எழுதிய முதல் பல்லவியே, முதல் முறை என் வானிலே முழு விடியலை பார்க்கிறேன் என்றுதான் அந்த பல்லவி தொடங்கும். ஏனென்றால் இந்த படத்திலிருந்து தம்பி ஆதிராஜா அவர்களுக்கு முழு விடியல் ஒன்று காத்திருக்கிறது, அது நிகழப்போகிறது என்று நான் கருதுகிறேன். அதன் வடிவமாகத்தான் இந்த அற்புதமான படத்தின் முன்னோட்டத்தை நான் காண்கிறேன். என்னை போல இந்த படத்தில் 2 பாடல்களை எழுதிய என் அன்பு தம்பிகள் ஆனந்த், இன்னொரு பேர் என்னப்பா, பரணிதரன். இந்த அருமை தம்பிகள் இருவருக்கும் மூத்த கவிஞன் என்கின்ற முறையில் நான் வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றேன். உங்கள் ஆதரவில், உங்கள் வரவேற்பில், உங்கள் அரவணைப்பில் இந்த படம் காளியாட்டம் காவிய ஆட்டமாக நிகழ்த்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்டு, இன்னும் பல படங்கள் என் தம்பி ஆதிராஜா செய்வார். சார்லஸ் மெல்வின் அவர்களுக்கு இன்னும் நான் நிரம்ப எழுதுவேன். வாழ்க வாழ்க தமிழ், வளர்க நற்றமிழ் நாடு. வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியவர்களுக்கும் வந்திருக்கும் கலை உலக நண்பர்களுக்கும் முதற்கல் என் வணக்கம். இது என்னுடைய முதல் மேடை. இந்த வாய்ப்பை தந்த எனது அன்பு அண்ணன் திரு ஆதிராஜா அவர்களுக்கு நான் என்ன எவ்விதமான முறையில் நன்றி சொல்வேன் என்று
எனக்கு உண்மையாக தெரியவில்லை. அதேபோல் அண்ணன் இசையமைப்பாளருக்கும் என் தாய் தந்தருக்கும் அனைவருக்கும் மிகுந்த நன்றி. வந்திருக்குமா, படம் நல்லா வரணும், உங்களுடைய எல்லாருடைய ஆசீர்வாதமும் கிடைக்கணும், நல்ல முறையில் அண்ணன் நிறையா படம் எடுக்கணும், அண்ணன் இசையமைக்கணும், அதில் எனக்கு பாட்டு எழுதுகிற வாய்ப்பு கிடைக்கணுன்ட்டு ஆண்டவனை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். மரியாதைக்குரிய பத்திரிகை நண்பர்களே, மேடையில் அமர்ந்திருக்கும் கில்டு தலைவர் ஜாகுவார் தங்கம் அவர்களே, விநியோகஸ்தர் சங்க செயலாளர் கலைப்புடி ஜி சேகரன் சார் அவர்களே, ராஜசிம்மன் நடிகர் அவர்களே, இசையமைப்பாளர் மெல்வின் மிக சிறப்பாக இசையமைச்சிருக்காரு. அதே மாதிரி இந்த படத்துக்கு பாடல் எழுதியிருக்க பரணிதரன், அந்த சிவன் பாட்டு மிக சிறப்பாக இருக்கார். ரொம்ப அற்புதமாக இருக்குது இந்த பாட்டு. இது கேட்டேன்னா இதான் முதல் படம், ஃபஸ்ட்டு நான் பாட்டு எழுதியிருக்கேன்றாரு. அவ்வளோ அழகாக இருக்கார். பாட்டு ரொம்ப அற்புதமாக இருக்குது. அதேமாரி இன்னொருத்தரும் பாட்டு இருக்கார்ல, ஆனந்தன் ஒருத்தர் இருக்கார். அந்த கிளுகிழப்பான பாட்டு ஒன்று இருக்குல்ல, அவருடைய ரூட்டில் அழகாக எழுதியிருக்காரு. பாடல்கள்லாம் நல்லாயிருக்கு, ட்ரெயிலும் நல்லாயிருக்கு. இந்த டைரக்டர் வந்து பக்கா கமர்ஷியலான ஒரு இயக்குனர் தான். எப்படின்னா இது முதல் எடுக்கணும்னா என்ன மாதிரி விஷயங்களை முதல்ல ட்ரெய்லரில் காமிக்கணும்னு தெரிஞ்சு கரெக்டாக பக்தி பாடல் ஒன்றும் ஒரு கிளுகிழப்பான பாட்டு ஒன்று வச்சு 2 கரெக்டாக ரசிகர்கள் இழுக்கிற மாதிரி தான் அந்த படத்தை உருவாக்கியிருக்காரு. சினிமா தெரிஞ்சவர் தான், நிச்சயமாக ஜெயிக்கிற மாதிரி தான் கண்டிப்பாக அந்த படத்தை எடுத்திருப்பார். இதை தயாரித்தவங்க அது இசையமைப்பாளர் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காரு. இந்த படத்தை தயாரித்து முதல் போட்டு இந்த படத்தை தயாரிச்சிருக்கு, நிச்சயமாக முதல் கிடைக்கும். ஏன்னா இந்த படத்தை பார்க்கும்போது ட்ரெய்லர் கமர்ஷியலாக தான் இருக்குது, உண்மையிலே நல்லா பண்ணியிருக்காரு. இந்த இயக்குனருக்கு நிச்சயமாக இவர் விஎஸ் இசைத்துறை இவரே ராமர்னு ஒரு படம் எடுத்து போஸ்ட் ஓட்டி பெரிய அமகலம் பண்ணிட்டார். இந்து மக்கள் முன்னணியெல்லாம் வந்து பெரிய கிளாட்டெல்லாம் பண்ணி பெரிய பிரச்சனை ஆச்சு இல்லை அது அந்த இயக்குனர். அதே மாதிரி சிவன் பாட்டெலாம் வச்சு பக்தி பாட்டெலாம் வச்சு இதுலேயும் அந்த ஒரு கலரை காமிச்சிருக்காரு. இந்த படம் மிக சிறப்பாக நிச்சயமாக எடுத்திருப்பார். படம் வெளியே வந்து பெரிய அளவுக்கு வெற்றி பெறணும், முதல் பட்டம் முதல் வந்து சேரணும், இயக்குனருக்கு நல்ல பேர் கிடைக்கணும். நடித்தவங்க அத்தனை பேருக்கும் வாழ்த்து கூறுகிறேன். எல்லாத்தை விட நான் ஒருத்தர் விட்டேன், இந்த யூனியன் தலைவர் விஜயமுரளி அவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த மேடையில் பேசுவதற்கு முக்கியமான காரணமாக இருக்க வெங்கட் அவர்கள், எங்கள் யூனியனோட இணைச் செயலாளர், அவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த காளியாட்டம் படம் எனது நண்பர் ஆதிராஜா அவர்கள் மிக அளவுக்கு அதிகமாக ஒரு மனிதன் எந்த அளவுக்குலாம் கஷ்டப்படக்கூடாதோ அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இந்த மேடையில் என்னை வந்து நிற்க வச்சதுக்கு அவருக்கு மறுபடியும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்கள் குடும்பத்தின் படம் இசையமைப்பாளர் மெல்வின் அவர்கள் மிக சிறப்பாக இசையமைச்சு என்ன இந்த 2வது அந்த ஐட்டம் சாங்கில் நீ பண்ணி தான் ஆகணும், அவருடைய பிடிவாதம் தான் இந்த சாங்கில் நான் இப்போ பண்ணது. அவருக்கு நான் நன்றி தெரிவித்து கொள்கிறேன். இந்த படம் நல்லா வரணும், அது மீடியாவில் இருக்கிறவங்களுக்கும் பத்திரிகையாளர் நண்பர்களுக்கும் இங்கே இருக்கிற பெரிய எங்கள் கலை குடும்பத்தை சேர்ந்த அனைத்து பெரிய மனிதர்களுக்கும் அவங்களோட ஒத்துழைப்பு கண்டிப்பாக கொடுத்து எங்களை மேலும் மேலும் அடுத்த கட்டத்துக்கு எங்களை கொண்டு போகிறதுக்கு நான் கேட்டுக்கிறேன் அவங்கள்ட்ட பணிவாக. எனக்கு அதிகமாக பேச தெரியாது. எல்லாருக்கும் நன்றி. படம் வெற்றி அடையணும். இதே மாதிரி இவங்களோட ஒரு வெள்ளி விழாவிலையும் ஒரு வெற்றி விழாவிலையும் நாங்கள் கலந்துக்கணும்னு ஆசைப்படுறோம். எல்லாம் அந்த பாட்டில் யூசர் கையில் இருக்குது. நன்றி, வணக்கம். எனக்கு வந்து இது 8வது படம். 2009 வந்து ராமர் படம் பண்ணோம். அதுவும் வந்து பெரிய ஒரு கதை தான். ப்ரொடியூசருக்கு டைரக்டருக்கும் ஒரு சின்ன மனஸ்தாபம் வந்து அதுலேயும் வந்து இவரை வந்து ஒரு இன்டர்வியூ கூட நாங்கள் எந்த டிவிலையும் எதுலேயுமே கொடுக்கல. அதுவும் அப்படியே ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இது ரொம்ப பயங்கரமாக கஷ்டப்பட்டு இந்த படத்தை நாங்கள் எடுத்திருக்கோம். இதில் என்னென்னா கடலூரில் இருக்கிறவங்க எல்லாருமே நடிச்சிருக்காங்க. இங்கே வந்து டெக்னீஷியன்ஸ் எல்லாமே சென்னை. இப்போது படம் முடிஞ்சது, டப்பிங் வருது. வந்ததுக்கப்புறம் டப்பிங்கு பாதி பேசியிருக்காங்க. அதுக்கப்புறம் அதே கேரக்டர் வந்து பேசணும். ஃபோன் பண்ணால் எனக்கு சென்னையில் ஒரு வேலை இருக்குது, அப்போ வரும்போது டப்பிங் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து பெரிய கஷ்டம்.
நாங்கள் வந்து ஸ்டுடியோவில் வெயிட் பண்ணிட்டு இருப்போம். இவர் சத்யா வந்து நம்ம ஃப்ரெண்டு தான், எல்லாருமே ஃப்ரெண்டு தான், இந்த டீமில் எல்லாருமே ஃப்ரெண்டு தான் எனக்கு. எல்லாருமே ஃப்ரெண்டு தான். இந்த இந்த படத்தில் வந்து 4 சாங் பண்ணியிருக்கோம். அண்ணன் இளையகம்மன் அண்ணன் வந்து எனக்கு நீண்ட கால நண்பர், அண்ணன் எல்லாமே. என்னோட ஆல்பம் எல்லாமே அவர் தான் எழுதுவார். நான் பேசிக்கலி கீபோர்ட் பிளேயர். எல்லா மியூசிக் டேரக்டர்கிட்டும் நான் ப்ளே பண்ணியிருக்கேன். சத்யா வந்து என்னோட நெருங்கிய நண்பர். சாங் பண்ணியாச்சு. இந்த நீங்கள் பார்த்த அந்த சாங்கு, செகண்ட் சாங்கு. இதுக்கு அந்த சாங் பண்ணுறதுக்கு முன்னால் என்னென்னா, ஃபுல்லாகவே அவர் தான் டான்ஸ் ஆடணுன்னு வந்து எங்களுக்குள்ளே சொல்லிட்டு இருந்தோம். ஆனால் அங்கே போயிட்டு குழந்தைங்க எப்படி பண்ணோம், நான் ஆடியே ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைரக்டருக்கு தான் தெரியும். என்ன தெரியும்னா, இந்த கதையில் இந்த ஹீரோ வந்து எப்போ வந்தால் அது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிக்கிட்டு, எல்லாமே ஃப்ரெண்ட்ஸு தான். நான் சும்மா ஜாலியாக பேசுகிறேன், ஓகே, நான் யதார்த்தமாக பேசுகிறேன். ஓகே, சினிமான்றது அது டைரக்டர் தான் ஃபுல்லாகவே. அவங்க ஒரு லாஜிக் வச்சுருப்பாங்க. ஓகே, சரி, இதுக்கு மேலே அதெல்லாம் பேச வேணாம். ஓகே ஓகே, படம் நல்லா வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் காப்பி ரெடி. இந்த எல்லாருமே வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க, நல்லா பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து உள்ள எல்லா மீடியா பத்திரிகை நண்பர்கள் எல்லாருமே வந்து சிறப்பாக எழுதுமாறு நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த படம் வெற்றி அடைய எல்லா வல்ல இறைவனையும் வணங்கி வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். காளியாட்டம் படத்தோட சாங்கும் ட்ரெய்லரும் பார்த்தோம். பொதுவாக ஒரு படம் எடுத்து இந்த மாதிரி ஆடியோ ஃபங்க்ஷன் வர்ற வரைக்கும் நிறைய போராட்டங்கள் தான். படத்துக்கு தகுந்த மாதிரி நிறைய போராட்டம் இருக்கும். பெரிய படங்களுக்கு வேறு மாதிரி இருக்கும், சின்ன படங்களுக்கு வேறு மாதிரி இருக்கும். ஆனாலும் போராட்டம் தான். அதுக்கு முன்னாடி இந்த காளியாட்டம் படத்துக்கு ஆடியோ ரிலீஸுக்கு வருகை தந்துள்ள நம்ம கில்டு தலைவர் ஜாக்குவா தங்கம் அவர்களையும், சமீபத்தில் நடைபெற்ற சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்ட திரைப்பட விநியோக சங்க செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள நம்ம கலைப்புலி சேரன் அவர்களுக்கு கைத்தட்டி பாராட்டு தெரிவிப்போம். அதே மாதிரி அந்த சங்கத்தோட பொருளாளர் தருண்குமார் அவர்கள் இப்போ செலக்ட் ஆகி வந்திருக்கிறாரு. அவங்க அப்பா வந்து ஒரு பெரிய ஃபைனான்சியர், உத்தம் சந்தின் பேர். அவரோட வாரிசு தான் அவர். சினிமாவில் வாரிசுகளுக்கு எப்பயுமே தடை இருக்காது, ஏன்னா தொழிலை கற்றுக்கிட்டு வர்றதுனால. அதே மாதிரி இளைய கம்பன், இவரோட பாட்டெல்லாம் நிறைய ஹிட்டாக இருக்குது. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம நடித்த படத்துக்கோ இல்லை ஒர்க் பண்ண படத்துக்கோ வரமாட்டாங்க. அந்த விதத்தில் எந்த படம் கூப்பிட்டாலும் அவர் ஒர்க் பண்ண படம் இல்லை, ஒர்க் பண்ணாத படம் வந்தாலும் வர இளைய கம்பனுக்கு நம்ம ஒரு கைத்தட்டல் பாராட்டு தெரிவிச்சுக்குவோம். அதே மாதிரி இயக்குனர் ராஜா மகேஷ், அதாவது அவரும் நிறையா படம் பண்ணியிருக்கிறாரு. இப்போ வந்திருக்கிறாருன்னா இந்த படத்து மேலேயும் சினிமா மேலேயும் இருக்கிற ஒரு இதில் வந்திருக்கிறாங்கன்னா அவங்களுக்கும் நம்ம கைத்தட்டி பாராட்ட தெரிவிச்சுக்குவோம். அதே மாதிரி எங்கள் யூனியனோட முன்னாள் செயலாளர் பெரு துளசி பழனிவேல் அவர்களுக்கு, நீங்கள் கைத்தட்ட மாட்டீங்க, இருந்தாலும் கைத்தட்டுங்கன்னு சொல்கிறேன். இப்போ நம்ம படம் இந்த காளியாட்டம் பார்த்தோம் இல்லையா, ஒரு சிவன் பாட்டு வந்து ஒரு ரொம்ப உருக்கமாக இருந்தது. இந்த மியூசிக் டைரக்டர் இருக்கார் இல்லையா, சார்லஸ் மெல்வின், அவர் படத்தில் பேர்லேயே பார்த்தீங்கன்னா வின்னுங்கிறத வச்சுருக்கிறாரு. அதனால் சக்ஸஸ் ஆகிடுவார் அவர். ஏன்னா அவர் பேரை சொல்லும் போதெல்லாம் நீங்கள் கைத்தட்டினீங்க, அதனால் உங்களுக்கு முதல்ல நம்ம உங்களுக்கு நீங்களே கைத்தட்டிக்கிங்க. ஸோ அந்த பாட்டு எழுதின குமார் நினைக்கிறேன், பரணிக்குமார் வந்து பரணிதரன் வந்து இதான் ஃபஸ்ட்டு படம்னு சொல்லி சொன்னார். அவரை கண்டுபிடிச்சி பாட்டு எழுத வச்ச முதல்ல மியூசிக் டைரக்டர் தான் நம்ம நன்றி சொல்லணும். நல்லா பிரமாதமாக எழுதியிருக்கிறாரு. ஒரு சிவபக்தர்கள்லாம் உண்மையிலே அந்த பாட்டை பார்த்து ரொம்ப இதாவாங்க. இவங்களை பயன்படுத்தின முதல்ல டைரக்டருக்கு தான் நம்ம நன்றி சொல்லணும். யார்கிட்ட எந்த வேலையை கொடுக்கணும்னு சொல்லி பண்ணியிருக்கிறாருன்னா ஆதிராஜனுக்கு தான் சிறப்பாக நம்ம சொல்லணும். பொதுவாக வந்து ஆடியோ ஃபங்க்ஷனில் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் இருக்குது. அதுக்கு முன்னாடி நம்ம விநியோக சங்க செயலாளர் பொருளாளருக்கு ஒரு கோரிக்கையை வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த படத்து விஷயமாக பேசலாம். அதாவது வருஷத்துக்கு 250 படம் வருது, ஒவ்வொரு மீட்டிங்கில் நான் சொல்கிறேன். அதில் 25 படங்கள் மட்டும் ஆர்டிஸ்ட்டு, டைரக்டர், பெரிய கம்பெனிகள் இருக்க படம் தான் வருது. மீதி 225 படங்களும் தடுமாறி திசை தெரியாமல் அலைஞ்சு பலவித போராட்டங்களுக்கு அப்புறம் தேட்டருக்கு வருது. அதில் வந்து சரியான ப்ரொமோஷன் இல்லை, அது இல்லைன்னு தேட்டருக்காரன்ட்ட வாங்குறது ரொம்ப இதாக இருக்குது.
இப்போ நம்ம என்ன சொல்கிறோம்னா, இப்போ அவரும் இப்போ கலைப்புலி சேகரும் சாதாரண ஆள் கிடையாது. அவர் பாடலாசிரியர், இசையமைப்பாளர், தயாரிப்பாளர், டைரக்டர், கதாசிரியர், வசனகர்த்தா, திரைக்கதை ஆசிரியர், டிஸ்ட்ரிபியூட்டர் அப்படின்னு டி ராஜேந்தருக்கு அப்புறம் பல அவதாரம் எடுத்திருக்கிறார் கலைப்புலி சேகர். அவர் வந்து இப்போ சினிமாவை நேசிக்கிற ஒரு கொஞ்சம் பேரில் அவரும் ஒருத்தர். என்ன கோரிக்கைன்னா, இந்த சிறு முதலீட்டு படங்களுக்கு வந்து இடையில சில குரூப் உள்ளே சேர்ந்துக்கிட்டு படம் தரோம், நாங்கள் தியேட்டர் போடுறோம், செய்கிறோம்லாம் சொல்லிவிட்டு கொஞ்சம் வேறு மாதிரி நடந்துகிட்ருக்கு. அதை வந்து நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, உங்களுக்கிட்ட சொல்கிறோம். நீங்கள் உங்கள் அசோசியேஷனில் உங்களுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 300-400 பேர் ஒவ்வொரு அசோசியேஷன்லேயும் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருக்காங்க, வேலை இல்லை. இதே மாதிரி தமிழ்நாடு ஃபுல்லாக சிட்டி, செங்கல்பட்டு, சவுத் ஆற்காடு, நார்த் ஆற்காடு, திருச்சி, தஞ்சாவூர், அதே மாதிரி சேலம், அப்புறம் மதுரை, ராமநாதபுரம், திருநெல்வேலி, கன்னியாகுமரின்னு ஒரு 9 டிஸ்ட்ரிபியூஷன் அசோசியேஷன் இருக்குது. நீங்கள் லீட் பண்ணி இந்த மாதிரி படங்களுக்கு அந்தந்த அசோசியேஷன் மூலமாக இந்த மாதிரி படங்களை கொடுத்து அங்கேருந்து லோக்கலில் தேட்டரில் போட்டு அதுக்காக நீங்கள் கொஞ்சம் உழைச்சி இந்த படங்களை காப்பாற்றணும் உங்கள்கிட்ட ஒரு வேண்டுகோள் வைக்கிறோம். ஏன்னா உங்கள் மெம்பருக்கும் அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒவ்வொரு படத்துக்கு ஒரு மெம்பரை கொடுங்க, நீங்கள் அவங்களுக்கு ஒரு தொழில் பண்ண மாதிரி இருக்கும். ஏன்னா டிஸ்ட்ரிபியூஷனுங்கிற ஒரு தொழிலே நசுங்கி போச்சு. மறுபடியும் மக்கள் வந்து தேட்டருக்கு தான் வர ஆரம்பிப்பாங்க. இது நிதர்சனமான உண்மை. எவ்வளோ நாளைக்கு தான் கண்ணு கட்டு போய் ஓடிடிலையும் டிவிலையும் பார்த்துட்ருப்பாங்க. என்டர்டெயின்மெண்ட்டுங்கிறது வெளியில் வரணும், 4 பேரை பார்க்கணும், தேட்டருக்கு போகணும், பலதரப்பட்ட மக்களை பார்க்குறது தான் என்டர்டெயின்மெண்ட்டு. ஸோ பெரிய ஸ்க்ரீனில் பார்த்தா தான் படங்கள் படம் மாதிரி தெரியும், அது வருவாங்க. அதை நீங்கள் வந்து ஆரம்பித்து வைங்கன்னு இந்த காளியாட்டம் படம் மூலமாக உங்கள்கிட்ட கோரிக்கை வச்சிடறோம். புரிஞ்சு கை தட்டினவங்க எல்லாருக்கும் நன்றி. அடுத்ததாக இந்த படத்தோட டைரக்டர் எப்பயுமே ஒரு சோகமாகவே இருக்கிறார். நேராக பார்க்கும்போது கூட கவலைப்படாதீங்க, நீங்கள் நல்லா படம் எடுத்துருக்கிறீங்க. டெஃபினட்டாக இந்த படம் வந்து உங்களுக்கு ஒரு ஒர்க் அவுட் ஆகும், நல்லா போகும். அதாவது அந்த கேரக்டராகவே வாழ்ந்துட்டுருக்கிறான்னு தெரியல. அவரே அந்த படத்தில் என்ன பார்த்தோமோ அப்படியே இருக்கிறார் இவர். நேராக பார்க்கும்போது கூட அநேகமாக படம் ரிலீஸ்க்கு அப்புறம் தான் தாடி எடுப்பார்னு நினைக்கிறேன். இல்லையா? நீங்கள் வந்து மனசை தளர விட்டுறாதீங்க. கலைப்புலி சேகர் வந்து ஒரு படத்துக்கு வந்து விளம்பரம் கொடுக்கும்போது 2 வாசகம் போட்டிருந்தார். ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன். உங்கள் ஆசைகள் ஒரு நாள் ஈடேறும், அது பேராசையாக இல்லாதிருந்தால். உங்கள் லட்சியங்கள் ஒரு நாள் ஈடேறும், அதை நீங்கள் அலட்சியப்படுத்தாது இருந்தால்னு ஒரு வாசகம் சொன்னார். அதை வந்து இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் நான். ஏன்னா நீங்கள் வந்து ஒரு காரியத்தில் இறங்கின பிறகு யோசிக்கக்கூடாது. இறங்குறதுக்கு முன்னாடி நிறைய தடவை யோசிக்கலாம், இறங்கிட்டு யோசிக்கக்கூடாது. நீங்கள் வந்து ஒரு நல்ல ஆரோக்கியமான படம் பண்ணிருக்கீங்க, டெஃபினட்டாக சக்ஸஸ் ஆகும். ஸோ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு சின்ன விஷயத்தை மட்டும் சொல்லிக்கிறேன். ஏன்னா மியூசிக் டைரக்டர்லாம் இருக்கிறதுனால கம்போசிங்னு ஒன்று இருக்கும். இதில் எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. கம்போசிங்கில் மியூசிக் டைரக்டர் உட்காந்துருப்பார், தபேலாசிரியர் இருப்பார், கிட்டார் வாசிக்கிற இருப்பாங்க, கவிஞர் உட்காந்துருப்பாங்க. மியூசிக் டைரக்டர் டியூன் போடும்போது பாட்டு எழுதுவாங்க, அந்த டியூனுக்கு அந்த மாதிரி பாட்டு எழுதுவாங்க. அது மாதிரி ஒரு படத்துக்கு எம்எஸ் விஸ்வநாதன், வாலி உட்காந்து எழுத ஆரம்பிக்கிறாங்க. அப்போ எழுத ஆரம்பிக்கும் போது எம்ஜிஆர் நடிக்கிற படம் அது. அவர் வந்திருக்கிறாரு. வந்து அந்த இடத்துல பேசிகிட்டு இருக்கும்போது சின்ன ஒரு பிரச்சனை ஆகிப்போகுது வாலி சாருக்கும் எம்ஜிஆருக்கும். அப்போ என்ன சொல்கிறாருன்னா, கோவத்தில் என் படத்தில் உன் பேரே வராது, நான் போட மாட்டேன்ட்டு எந்திரிச்சு போயிட்டார். அதுக்கப்புறம் எம்எஸ் விஸ்வநாதனும் என்ன இப்படி பண்ணிட்டீங்களே கவிஞரே அப்படின்னு சொன்னோன்னே, என் பேர் இல்லாமல் இந்த படமே வராதியா அப்படின்ட்டார் ஒரு வாலி சார். மறுபடியும் எம்ஜிஆர் வர்றாரு. வந்தோடனே இது மாதிரி சொல்கிறாருன்னு சொல்லிட்டாங்க. எப்படி உன் பேர் இல்லாமல் இந்த படம் வரும்னாரு. படத்தில் என் பேரே இல்லாமல் உங்கள் படமே வராது அப்படின்னார். மறுபடியும் சொல்லுன்னாரு. படத்தோட பேர் என்ன? உலகம் சுற்றும் வாலிபன். அந்த வாலிபனில் என் பேர் இருக்குது, என் பேர் எடுத்துகிட்டு உலகம் சுற்றும் பண்ணுன்னு ஆயிரும் அப்படின்னாரு. உடனே எம்ஜிஆர் சிரிச்சிட்டாரு. ஸோ மறுபடியும் அந்த ராசி ஆகிட்டாங்க. மறுபடியும் அதுக்கப்புறம் நிறைய சூப்பர் ஹிட் பாட்டு எழுதுனாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய கம்போசிங்லாம் நிறையா இருக்குது. அதே வாலி சார் ஒரு புது டைரக்டர்கிட்ட ஒர்க் பண்ணும்போது அந்த டைரக்டர் வந்து என்ன பண்ணிட்டாரு, சாங்கு வாலி சார் எழுதி கொடுக்குறாரு. எஸ்பி வெங்கடேஷ் தான் அதுக்கு மியூசிக் டைரக்டரு. அந்த டியூனுக்கு எழுதி கொடுத்துட்டாரு. சாங்கு பார்க்குறாரு. டைரக்டர் பார்த்துட்டு, சார் 4வது லைனில் இந்த வார்த்தை எடுத்துருங்க, 12வது லைனில் இந்த வார்த்தை வேணாம் சார் அப்படின்னு அவர் சொல்லிக்கிட்டே இருந்தார். அவர் எப்பயுமே வாலி சார் வந்து இந்த வெத்தலைப்பாக்கு ராஜாஜி புகையில போடுவார், போட்டு மென்று துப்பிட்டு வந்தார். வந்து உட்காந்துட்டு, இங்கே வாங்க டைரக்டர்னு உட்கார வச்சார். உட்கார வச்சுட்டு, நீ என்ன எனக்கு தமிழ் வாத்தியாரான்னு கேட்டார். எடுத்தோடனே, இந்த பாட்டு எழுதி கொடுத்துருக்கேன், நீங்கள் காசு தர்றீங்க, இந்த பாட்டு நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்லிடுங்க, நான் வேறு எழுதி தரேன், 100 எழுதி தரேன்.
அதை விட்டுட்டு எனக்கு என் வார்த்தையை திருத்துறது உன் வேலை கிடையாது அப்படின்னாரு. இல்லை கவிஞரே அப்படி இப்படின்னாரு. இல்லை இந்த பல்லவி நல்லா இல்லை, இந்த சரணம் நல்லா இல்லை, நீங்கள் எழுதுனதே கதைக்கு ஒட்டலைன்னு சொல்லுங்கள், நான் எழுதி தரேன் அப்படின்னாரு. அதனால் அதுக்கப்புறம் இந்த படத்தில் நான் பாட்டு எழுத மாட்டேன்ட்டு போயிட்டார். ஸோ அதுக்கப்புறம் வேறு கவிஞரை வச்சு எழுதுனாங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா, எவ்வளவு பேரையும் கவிஞர்கள்லாம் சமாளிக்கணும் மியூசிக் டைரக்டரோட வேலை. ஏன்னா அவர் பக்குவமாக சொல்லணும். தேவா சார்ட்ட எடுத்துட்டிங்கன்னா அது ஒரு டைப்பாக இருக்கும், ஜாலியாக இருக்கும். தேவா சார்லாம் அவர் ஆரம்பி பெட்டி வச்சுட்டு வாசிக்கும் போதே டேரக்டரை அப்படியே அந்த கண்ணாடி வெளியே பார்ப்பார். அவர் கொஞ்சம் தலையாட்டினா அதில் பிக்கப் பண்ணிடுவார். இல்லைன்னா மறுபடியும் கொஞ்சம் சரி அடுத்த டீன் போகலாம், எனக்கே பிடிக்கலன்றார். சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் அதில் நிறையா நடக்கும். இந்த மாதிரி படங்கள் வந்து காளியாட்டம் படம். ஏன்னா நான் எதுக்கு இவ்வளோ தூரம் சொல்கிறேன்னா, சும்மா நம்ம இதையே பேசிகிட்டு இருக்க வேணாம், பல விஷயங்களை உங்களுக்கு சொல்கிறேன். இந்த காளியாட்டம் படம் மாதிரி படங்கள் வந்து ரிலீஸ் ஆகி தேட்டரில் நல்லா ஓடினா தான் இதை பார்த்துட்டு இன்னொரு புது ப்ரொடியூசர்ஸ்லாம் படம் எடுக்க வருவாங்க. ஸோ அதனால் இந்த படங்களை ஓட வைக்க வேண்டியது உங்கள்கிட்ட தான் இருக்குது. உங்களுக்கு தேவைப்பட்ட ரேட்டில் நீங்கள் பார்க்கலாம். நான் அதையும் உங்ககிட்ட சொல்கிறேன். இந்த டிஸ்ட்ரிபியூட்டர் அசோசியேஷனில் சேகர் சாருக்கு வைக்கிற கோரிக்கை என்னென்னா, எல்லா படத்துக்கும் ஒரே மாதிரி டிக்கெட் ரேட்டு வைக்காதீங்க. சிறு முதலீட்டு படங்களுக்குன்னு ஒரு ஷோ டைமை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா, இப்போ ஒரு காலையில் நூன் ஷோ அப்படின்னா இதில் வந்து சின்ன படங்கள் தான் ஒரு மென்டலி செட் ஆகிட்டாங்கன்னா அதுக்கு ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. நீங்கள் கம்மியான ரேட்டில் கூட பண்ணுங்கள், நீங்கள் தப்பு கிடையாது. அதாவது பெரிய ஆர்டிஸ்ட் படம், கமர்ஷியல் ஹீரோக்கள் படங்களும் 200 சின்ன முதலீட்டு படங்களும் 200 பார்க்குறது கொஞ்சம் தயக்கமாக தான் இருக்கும். ஸோ அந்த இதை மட்டும் நீங்கள் பேஸ் அடிமட்டத்துலேருந்து கை வச்சிங்கன்னா சின்ன படங்களை வாழ வைக்கலாங்கிறத சொல்லி இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியவர்களுக்கும், பத்திரிகை நிருபர்களுக்கும், தொலைக்காட்சி தோழர்களுக்கும், என் உயிருக்கு நிகரான தமிழ் பெருங்குடி மக்களுக்கும் கரம் கூப்பி சிரம் தாழ்த்தி நன்றி கலந்த வணக்கத்திற்கு பெருமை அடைகிறேன். காளியாட்டம் சார், ஒரு கை தட்டுங்க சார் அவருக்கு எல்லாருமே. சரிங்க சார், நல்லா படம் எடுத்துறீங்க, நல்லா நடிச்சிருக்கீங்க. ஏன் சார் இதாக இருக்கீங்க? ஓ அந்த ஸ்டைலா? இல்லைண்ணா இல்லை. ஓகே, சரிங்க. மனசுக்குள்ளே சரிங்க. சிரிச்சாதான் வாழ்க்கையில் எப்போதும் சந்தோஷம் வரும். என்ன முரளி, நான் கேட்டு தானே? அதுதான், அது சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். எங்களுக்கெல்லாம் நிறைய கஷ்டம் இருக்கும், ஆனால் சிரிச்சுக்கிட்டே தான் இருப்போம். சரிங்க, படம் வெற்றி பெறும். நல்லா பண்ணியிருக்கீங்க சார். காளி ஆட்டம் ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் தொடங்க ஆரம்பிச்சிட்டிங்க. நீங்கள் பெரிய வெற்றி அடைகிறதுக்கு மனமார்ந்த எல்லாரும் வாழ்த்துறாங்க உங்களை. எல்லாம் பெரிய பெரிய ஜாம்பவான்கள் வந்திருக்காங்க, எல்லாருமே உங்களை வாழ்த்துறாங்க. நிச்சயமாக உங்கள் படம் காளியாட்டம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும். அதே மாதிரி மியூசிக் டைரக்டரு மிக அற்புதமாக போட்டிருக்காரு. மிக அற்புதமாக இருக்குது. நாளைக்கு வருங்காலத்தில் மிகப்பெரிய ஒரு மியூசிக் டைரக்டர் அவர் வருவார், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதே மாதிரி அதில் நடிச்சிருக்க அந்த ஒரு ஹீரோ சத்யா, அவர் சிம்பு படம் நிறையா பார்த்துருக்காரு. அந்த டான்ஸ் மூமெண்ட்லாம் அப்படியே சிம்பு மாதிரி அடித்து ஆடினார். ஏன்னா அவர் கேரக்டரு ஒரு போலீஸ் அதிகாரி, ரஃப்பாக வந்துக்கிட்டு இருக்காரு. திடீர்னு பார்த்தா அந்த பொண்ணை பார்த்தோன்னே போய் ஆடுறாரு. நான் நினச்சேன், என்னடா இது எப்படி இந்த இதில் சீனில் ஒட்டலையே அப்படின்னு நினச்சேன். அப்போ தான் யாரும் இப்போ சொன்னார், இல்லை அவர் நான் தான் பண்ணியாமன்னாரு. ஆனால் நல்லா ஆடியிருக்காரு, பிரமாதமாக ஆடியிருக்காரு. ரொம்ப நல்லா வருவீங்க சார். நீங்கள் அந்த கேரக்டர் நல்லா அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள், நல்லா வருவீங்க. அது மாதிரி முரளி அண்ணன், விஜய் முரளி அண்ணன் வந்து எப்போதுமே நல்லா பேசி எல்லாருக்கும் ஒரு தைரியத்தையும் தம்பையும் கொடுத்துருக்காரு. கலைப்புலி சேகரன் அண்ணன் அவர்கள் வந்து இன்றைக்கி மீண்டும் ஜெயிச்சு வந்திருக்காங்க. அண்ணன் ரிக்வஸ்ட் பண்ணார், அதே மாதிரி தான் நானும் கேட்குறேன் அண்ணன்கிட்ட. டிஸ்ட்ரிபியூட்டர்னு சொல்லி சில காலி பசங்க சின்ன தயாரிப்பால் ஏமாற்றி கொள்ளை அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு ஒரு முடிவு கட்டுங்க. உங்கள் இதில் முடிவு கட்டலைன்னா முடியவே முடியாது. ஏன்னா எங்கள் யூனியில் கூட மெம்பர் ஆகிடுவானுங்க. மெம்பர் ஆகிட்டு படம் எடுக்கிறவங்கள ஏமாற்றி ஒன்றுமே இருக்காது. அதாவது அக்ரிமெண்ட் போடுவானுங்க, போட்டு படத்தை எல்லாம் A to Z விற்றுருவாங்க. இவங்களுக்கு சொல்லவே மாட்டாங்க. படம் ரிலீஸ் பண்ணதே உங்களுக்கு தெரியாது. பார்த்தா ஒரு பைசா கூட கொடுக்க மாட்டாங்க. எங்கிட்ட அது அப்படி ஒரு 100 கம்ப்ளைண்ட் இருக்குது ஒருத்தர் மேலேயே. அவர் கேட்டால் ஜட்ஜிக்கிட்ட சொன்னால் எங்கள் சங்கத்தில் அப்படி ஒரு பைலா ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்னாரு. ஜட்ஜி கேட்டால் அந்த பைலா எடுத்துருவா அப்படின்னாரு. இன்றைக்கு வரைக்கும் கொண்டு வரல. அது உண்மையிலே கலைப்புலி சேகரன் அண்ணன் அவர்களுக்கு வேண்டுகோள். இந்த மாதிரி இப்போ எங்கள் இதில் கூட இந்த பொய்யா படம் எடுக்கிறேன்னு சொல்லி ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க. அவங்களாம் நான் தூக்க போகிறேன், மெம்பர்ஷிப்பில் தூக்குறேன். ஏன்னா படம் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அடுத்தவங்க படத்தை ஆட்டை போடுதான். இன்றைக்கி கூட ஒரு பேப்பரில் போட்டிருக்காங்க, படம் எடுக்கிறேன்னு சொல்லிவிட்டு லேடிஸை கூப்பிட்டு 7 பவுன் 10 பவுன் 5 பவுன் ஆட்டையை போட்டிருக்கான் ஒருத்தன். அது மாதிரி இருக்குது. அதனால் நம்ம இது சினிமாவை காப்பாற்றணும்னா இன்றைக்கி வேறு எல்லா இடத்துலையும் நல்லா இருக்குது. தமிழில் மட்டும் இன்றைக்கி வந்து சினிமா வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுது.
நீங்கள் உண்மையிலே வந்திருக்கீங்க. அவர் பொருளாளர்கள் சொன்னாங்க, பொருளாளருக்கு உண்மையிலே ஒரு கை தட்டலாம். ஏன்னா வந்து மனசார சொன்னார். ஏன்னா அவங்க அப்பாவே அள்ளி அள்ளி கொடுக்குறவர். அவரும் அதே மாதிரி சொன்னார், படத்தை ரிலீஸ் பண்ணி தரோம், இங்கே வாங்க அப்படின்னாரு. சத்தியமாக நீங்கள் நல்லா வருவீங்க சார், எல்லா இதுலேயும் நல்லா பண்ணணும். ஏன்னா இந்த மாதிரி யாரும் சொல்லவே மாட்டாங்க. அந்த வார்த்தை சொல்லியிருக்கீங்க. திரையுலகத்துக்கு அதுதான் சார் தேவை. பண்ணுறீங்களோ பண்ணலையோ நம்பிக்கை. அந்த நம்பிக்கைங்கிறவன் கடலை தாண்டிடுவான், நம்மளனா தாண்ட முடியாது. அந்த நம்பிக்கைக்கு நீங்கள் குரல் கொடுத்தீங்க. அதே மாதிரி அந்த வில்லன் நடிகர், அவர் வந்து வில்லன் நடிகர்னு சொல்கிறாங்க, ஆனால் என்னால் அதை ஒத்துக்க முடியாது. ஏன்னா அவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாதிரி சாப்பாடு போடுற நடிகர் அவர். அவருக்கு வந்து உண்மையிலே பெரிய ராயல் சல்யூட் சார். உங்களுக்கு நீங்கள் இன்னும் பெரிய ஆளாக வந்துடுவீங்க. நீங்கள் யார்ட்டையும் கேட்கவே வேண்டாம், நீங்கள் பெரிய ஆளாக வந்தே தருவீங்க, அது யாரும் முடியாது. அதே மாதிரி நம்ம பாடலாசிரியர் இளைய கம்பன் அவர்கள். இளைய கம்பன், அதான் கம்பன்னா கம்பன் வீட்டு கைத்தறி, அது என்னமோ பழமொழியாச்சே, கம்பன் வீட்டு கட்டும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. நான் படிக்கலான்னா தெரில, பட் அது மாதிரி உங்களை பார்த்தாலே எல்லாருக்கும் பாட்டு வந்துடும். அந்த மாதிரி நம்ம அண்ணன் செக்ரட்டரி, பழைய முன்னாள் செக்ரட்டரி அவர்களுக்கும் மற்றும் வந்திருக்க அனைத்து இதுக்கும் அந்த அக்கா வந்து ரொம்ப நல்லா பேசினாங்க. உங்கள் பேர் வாயில் வர மாட்டேங்கண்ணே, ஷார்ட்டாக வைங்கண்ணே, ஜாகவர்த்தங்கன்னு வைங்கண்ணே. அண்ணே ஓகே. இப்போ இன்னைக்கு வந்து ஆசிரியர் தினம் இல்லையா? ஆசிரியர் தினம் தானே? அந்த ஆசிரியர்கள் ஒரு கைத்தட்டலாமா? இங்கே யாராவது ஆசிரியர் வந்திருக்கீங்களா? யாராவது ஆசிரியர் இருக்கீங்களா? இல்லை, ஓகே. ஸ்கூல் டீச்சரா அது? ஆமாம், இல்லை அப்போ நானும் குருநாதர் தான். இல்லை, ஸ்கூல் டீச்சர். இன்றைக்கி வந்து ஸ்கூல் டீச்சரு வந்து ஒரு பையனை அடிச்சிட்டா உடனே ஜெயிலு. இல்லைங்க, ஸ்கூல் பையனை ஒருத்தனை சும்மா லைட்டாக அப்படி ஒரு அடிச்சுனா ஜெயிலு. ஏன் சொல்லுங்கள்? அப்போ தான் பையன் படிக்க மாட்டான், கஞ்சா குடிப்பான், சாராயம் குடிப்பான். அப்போ அவங்கெல்லாம் எங்கள் ஊர்லலாம் வந்து என்ன பண்ணால், கண்ணை மட்டும் விட்டுருங்க டீச்சர், மற்ற எல்லாம் தோலை உரிச்சு எடுத்துருங்கம்பாங்க. அன்றைக்கி வந்து அத்தனை பேரும் நம்பர் 1 ஜெயிச்சிருக்காங்க, நம்பர் 1 ஜெயிச்சிருக்காங்க. இன்றைக்கி அத்தனை பேரும் சாராய கடையில் இருக்காங்க. அத்தனை பேரும் சொல்ல முடியாது, ஒரு 80% சாராய கடைக்கு போயிட்டாங்க. ஏன்னா டீச்சர் கண்ட்ரோல் பண்ண முடியல, வாத்தியார் கண்ட்ரோல் பண்ண முடியல. அந்த வாத்தியார் வந்து அம்மா, அப்பா, குரு, இந்த 3 பேரும் இல்லைன்னா ஒருத்தன் கண்டிப்பாக கெட்டு போயிடுவான். இன்றைக்கி வாத்தியார் கட்டுப்படாதவன் நாளைக்கு போலீஸுக்கு தான் கட்டுப்படணும், போலீஸ் கட்டுப்படாதவன் ஜெயிலில் தான் இருக்கணும். ஜெயிலில் என்ன பண்ணணும்? கல் உடைக்கணும், குனிஞ்சு தான் இருக்கணும். இன்றைக்கி குனிஞ்சு படித்தா நாளைக்கு நிமிர்ந்து வாழலாம். அந்த குனிஞ்சு படிக்காத அத்தனை பேருமே குனிஞ்சு தான் வாழுவாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் அவங்களுக்கு வாழ்க்கை இருக்காது. அந்த ஆசிரியர் தினம் ரொம்ப பெருமையான தினம். அது எல்லாருக்கும் வந்து அந்த ஆசிரியர்கள் வாழ்த்து சொல்ல ரொம்ப பெருமை அடைகிறேன். இந்த படத்தில் வந்து எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. நடிகர்களாக இருக்கட்டும், அதில் இருந்த ஆக்டர்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. டைரக்டரு ப்ளஸ் ப்ரொடியூசர், அவர் நடிகர். ஆமாம், 3 இது. மியூசிக் பண்ணலையா? என்ன இது மாதிரி எல்லாமே பண்ணியிருக்காரு. அவர் எனக்கு ரொம்ப கால நண்பர். அவர் எப்படியும் ஜெயிப்பார். நாங்கள் வந்து சினிமாவில் நம்ம நிறையா, நான் 52 வருஷமாக சினிமாவில் இருக்கேன். எனக்கு பார்த்துருக்கேன் நிறையா பேர் ஒன்றுமே இல்லாத மாதிரியே இருப்பாங்க, திடீர்னு அப்படி ஒரு டாப்பில் இருப்பாங்க. அந்த மாதிரி நீங்கள் வந்துடுவீங்க, எதுக்குமே கவலைப்படாதீங்க. உங்கள் வீட்டில் யாரையும் கூப்பிட்டு வரலையா? மாமா வந்திருக்காரா? வாங்க ஐயா, அவர் ஒரு சால்வை போடுங்க மாமாவுக்கு. பையன் வந்திருக்காப்லையா? கூப்பிடுங்க, பையனை கூப்பிடுங்க. வா வாங்க, சால்வை போடுங்க. சேகரன் போட சொல்லுங்கள், கலைப்பு சேகரன். நீங்கள் போங்க சார். நானா தம்பி குடும்பத்தில் ஒத்துழைக்கலைன்னா ஆர்கே கொஞ்சம் வா. ஆர்கே இங்கே இருக்க வெங்கட், ஆர்டர் வெங்கட். அண்ணே ஓரமாக வாங்க, பதட்டத்தில் கீழே விழுந்துட பார்த்தாரு.
ஓகே, வாழ்த்துக்கள். வேறு என்ன? ஓகே, கூப்பிடுங்க சார். ராஜேந்திரன் எடிட்டர் ராஜேந்திரன் சார் எடிட்டரே கூப்பிடலையா? இல்லை, எடிட்டர் சுரேஷ் சார் நம்ம நண்பர். அவர் எடிட்டர் மட்டும் தான் ஆளை கூப்பிட்டு வந்திருக்காரு கை தட்டுறதுக்கு. ஓகே, ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இப்போ அவங்க மாமா இருக்காருன்னா அவர் நம்ம மருமக என்னடா இன்னும் பெருசாக ஜெயிக்கல நினைப்பார், அவங்க பையன் நினைப்பார். அந்த தம்பி யார்? தம்பி நண்பர் தான். நண்பர். ஓகே, பரவாயில்ல. அதான் நம்ம என்னென்னா ஒரு சந்தோஷம் என்னென்னா இந்த மேடையில் ஏறுறது ஒரு சந்தோஷமாக இருக்கும், அது அவருக்கும் ஒரு பெருமையாக இருக்கும். அதனால தான் நான் வந்து எப்போதுமே வந்து அவங்க ஃபேமிலியில் யாருன்னா வந்து உடனே நான் மேடைக்கு கூப்பிட சொல்லுவேன். ஏன்னா அவங்க காலங்காலமாக மறக்க மாட்டாங்க. இந்த படம் வெற்றி அடைஞ்சு நீங்கள் திருப்பியும் வந்து வேறு இன்னும் பிரம்மாண்டமான படமாக நீங்கள் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. நீங்கள் வந்து அந்த ஒவ்வொரு சீன் பை சீனுமே நல்லா நடிச்சிருக்கீங்க. நான் நினச்சேன் இவர் பிரமாதமாக நடிச்சிருக்காரு அப்படின்னு நினச்சேன். ஏன்னா ராஜ்கிரண் சார் வந்து முன்னாடி நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து ராஜ்கிரண் சார் பண்ணும்போது இது அண்ணன் முரளியனுக்கு தெரியும். ராஜ்கிரண் சார் பண்ணும்போது இப்படி தான் அந்த கேரக்டர் எப்படி தான் வந்து சும்மா ஒரு ஃபைட்டுக்கு தான் வருவார். ஆனால் உங்களுக்கு ஃபைட் இருக்கா படத்தில்? இருக்குல்ல? அது ஃபைட்டு போட்டிருக்கணும். போட்டிங்களா? போடவே இல்லை. ஃபைட்லாம் போடணும் சார். ட்ரெய்லர் பார்க்கும்போது எல்லாரும் சொல்லுவாங்க இதில் ஒரு 10 டைரக்டர் இருப்பாங்க, நம்ம சரி ஃபைட் நல்லா பண்ணுற ஹீரோ போடலான்னு நினைப்பாங்க. அதுக்கு தான் சார் நீங்கள் தான் சார் உங்களை பிரபலப்படுத்தணும். நமக்காக வேறு யாரும் வர மாட்டாங்க. நம்ம தான் நம்ம பண்ணிக்கணும். நம்ம உடம்பு எப்படி முக்கியமோ அது மாதிரி நம்ம புகழும் நமக்கு முக்கியம். நம்ம உயிர் எவ்வளோ முக்கியமோ அது மாதிரி நமக்கு வந்து எல்லாமே நமக்கு முக்கியம். நம்ம வந்து நம்மளை பாதுகாக்கணும் முதல்ல. எல்லாம் வந்து நான் கேட்பேன் எல்லார்ட்டையும், நிறையா காலேஜுக்கு சிறப்பு விருந்தினர் கூப்பிடுவாங்க. கேட்டால் யார் உங்களுக்கு பிடிக்கும்னா ஒருத்தர் சொல்ல எங்கள் அம்மா பிடிக்கணுமா, ஒருத்தர் எங்கள் அப்பா பிடிக்கணுமா, ஒருத்தர் விஜயை பிடிக்கும் பாரு. ஒன்றை பிடிக்குமானா பிடிக்காதும் பாரு. முதல்ல ஒன்றை பிடிக்கணும். ஒன்றை பிடிச்சா மட்டும்தான் நீ ஜெயிக்க முடியும் வாழ்க்கையில், இல்லைன்னா ஜெயிக்கவே முடியாது. நான் நல்லா இருக்கேன், நான் சொல்லுவேன் 200 வயசு வரைக்கும் நான் வாழ்வேன்னு சொல்கிறேன். வாழ்வேன். முடியாதுன்னு கிடையவே கிடையாது. ஏன்னா 400 வருஷம் வாழ்ந்துக்கிட்டு இருக்க சித்தர்கள் இருக்காங்க. நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், பேசிக்கிட்டு இருக்கேன், அவங்க கூட பழகிறேன். அதனால் என்னாலே முடியும் அப்படின்னு நான் சொல்கிறேன். அவ்வளோதான். இப்போ வந்து 40 வயசில் இறக்குறாங்க. அன்றைக்கி 12 வயசு பையன் படிக்கிற பையன் ஹார்ட் அட்டாக்ல இருக்கான். ஏன்னா சாப்பாடு சரியில்லை, சாப்பாடு முறைகள் சரியில்லை. மென்று சாப்பிடணும் முதல்ல. அந்த மென்று யாரும் சாப்பிட்றதே இல்லை. வாய்க்குள்ளே போட்டால் வயிற்றுக்குள்ளே இருக்குது மிஷினு. பல்லு எதுக்கு கொடுத்துருக்காரு? அந்த பல்லு மென்னு ஏதாவது ஒரு மிருகம் வந்து இது மாதிரி இடையில ஹார்ட் அட்டாக்ல செத்துருக்கா? ஒன்றுமே கிடையாது. இயற்கை மரணம், அது இயற்கையாக நடக்கும். நம்ம வந்து செயற்கை மரணம். அதனால் எல்லாருமே வந்து தன்னை விரும்புங்க, உங்களை விரும்புங்க. உங்களை நீங்கள் விரும்பலைன்னா உலகத்தில் எவனுமே விரும்ப மாட்டான். நீங்கள் உங்களை விரும்பினா மட்டும்தான் உலகத்தில் எல்லாரும் உங்களை விரும்புவாங்க. அந்த விருப்பம் எல்லாருக்கும் இருக்கணும். நம்ம ஆதிராஜா முதற்கொண்டு சொல்கிறேன். அவர் விரும்பணும். ஏன்னா வந்து நான் வந்து ரசித்தேன் அவரை. ஏன்னா நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2000 படம் ஃபைட் மாஸ்டராகவும் 4000 படத்துக்கு மேலே ஸ்டண்ட் நடிகராகவும் டூப் நடிகராகவும் நடிச்சிருக்கேன். 52 வருஷமாக சினிமாவில் இருக்கேன். நான் 72 வயசில் இப்போ ஒரு படம் நான் ஹீரோவாக நடிக்கிறேன். ஏன் நடிக்கிறேன்னா என்னால் முடியுங்கிறக்காக நடிக்கிறேன். உங்களால் முடியுங்கிறத நீங்கள் நம்புங்க. முடியும்னா எல்லாராலையும் முடியும். ஏன்னா சார்லஸ் பிராண்டானே ஒருத்தன் என்னென்னா முரளின கருத்தனை அவர் தானே 80 வயசில் ஹீரோவாக நடித்தார். அதான் 80 வயசு அவர் ஹீரோ நடிச்சுக்கிட்டே இருப்பார். ஏன்னா அவருக்கு தான் நிறையா தெரியும். அவர் தான் இந்த சினிமா உலகத்தில் வந்து ஒரு பெரிய களஞ்சியம். பெருந்துளசிகள் அண்ணன் மாதிரி அவர் ஒரு களஞ்சியம். ஆனால் என் பேர் தெரியாதுன்னு சொல்லிட்டார்ல திடீர்னு, அதனால் இப்போ அந்த சந்தல் விட்டேன். அதுவும் தப்பாக சொல்லிட்டேனாப்பா? கடை தான் சார். ஓகே அது வேறு என்னடா என்ன இல்லை அது அப்போ சொல்லும்போது அப்படியே நினச்சேன். சரி அண்ணன் ஒரு கிண்டல் பண்ணலான்னு பார்த்தேன், வேறு ஒன்றும் இல்லை. நம்ம அண்ணன் வேறு யார் கேட்டார்? நம்ம தான் கிண்டல் பண்ணோம். என்ன நான் கேட்டேண்ணே துளசி, நான் கேட்டேன். ஓகேண்ணே, சூப்பர்ண்ணே. இந்த படம் காளியாட்டம், காளி மாதிரி பிரம்மாண்டமாக ஆடி எல்லா திரையரங்குகளிலும் வெற்றிகரமாக ஓடணும்னு எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக்கிறேன். அதே மாதிரி நம்ம சேகரண்ணன், கலைப்புலி சேகரண்ணன் வந்து இப்போ புதுசாக வந்திருக்காங்க. நிச்சயமாக அவர் பொருளாளர் சொன்னார், நாங்கள் படங்கள்லாம் பிஸ்னஸ் பண்ணித்தரோம், தேட்டர் பண்ணித்தரோம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ உங்கள்கிட்ட இருக்க வேண்டுகோள், நீங்கள் இந்த மாதிரி சின்ன படங்களுக்கு நிச்சயமாக நீங்கள் பண்ணி கொடுங்க. உங்களுக்கு நாங்கள் எப்பவும் உறுதுணையாக, உங்களுக்கு உங்கள் பின்னாடி நாங்கள் தயாரிப்பாளர் அத்தனை பேரும் உங்கள் பின்னாடி நிற்போம். ஏன்னா எவ்வளோ கஷ்டப்பட்டு படம் எடுத்திருக்காங்க, எவ்வளோ அவங்களுக்கு கஷ்டம், மன கஷ்டம், சொத்து எல்லாமே விட்டு தான் அவங்க படம் எடுத்திருப்பாங்க. எல்லாருமே அப்படி தான் எடுக்கிறோம். அந்த இதுக்கு வந்து ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக கலைப்புலி சேகரனும் அந்த பொருளாளர் அவர்கள் சொன்னது எனக்கு உண்மையில் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நானும் எவ்வளோ கஷ்டப்பட்டு பிஸ்னஸ் பண்ணுறக்க பார்ப்பேன். எங்கள் சங்கத்திலே ஒரு 10 பேர் இருக்காங்க. அந்த நண்டு மாதிரி தயாரிப்பாளர் சாவடிக்கணும்னே 10 பேர் இருக்காங்க. அடுத்த வாட்டி ஜெயிச்சு வந்தோன்னா தூக்குறது அவங்கள தான் இருப்பேன். மெம்பர்ஷிப்லாம் தூக்குறதா தான் இருக்கும். ஏன்னா ஏமாற்றி ப்ரொடியூசர்லாம் அழ வைக்கிறானுங்க. அவன் சாப்பிட்றதுக்காக பல லட்சக்கணக்கான பேரை சாவடிக்கிறானுங்க. அவங்களெல்லாம் நீங்கள் தூக்கணும். உங்களுக்கு நான் வந்து நேரடியாக அதை கடிதமாகவே தரேன். அந்த மாதிரி ஆட்களை, இந்த மீடியேட்டராக இருக்கிறவங்கள, தகுதி இல்லாதவங்கள முதல்ல நீங்கள் தூக்கணும் அப்படிங்கிறது இந்த வேண்டுகோள் வச்சு
இந்த படம் வெற்றி பெறணும்னு மனமார வேண்டிக்கிட்டு எப்பவும் அம்மாவையும் அப்பாவையும் நீங்கள் வணங்குங்க. தாயை வணங்காதவன் ஒருத்தனும் ஜெயிச்சதா சரித்திரமே கிடையாது. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் என்கிட்ட அது சொன்னது. நான் அவங்க அம்மா வந்து அப்படி வணங்குவார். அதனால தான் அவர் அந்த பெரிய உச்சத்துக்கு போய் இன்னைக்கு வரைக்கும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் நம்ம நினைக்காத நாளே கிடையாது. அந்த மாதிரி நீங்கள் தாயை வணங்க. உலகத்திலேயே பெண் இனம் பெரிய இனம். அந்த வந்து ஏதோ ஒரு நாய் டாக்டரை வந்து கற்பழித்து எப்படி கொண்டுருக்கான் பாருங்கள். அவனெல்லாம் வந்து அங்கங்கே வெட்டி துண்டு துண்டாக போட்டுடணும். அதாவது உயிர் இருக்கணும், செத்துருக்க சாவே கூடாதவன் அனுபவித்து சாகணும். இந்த ஒரு கேவலம் ஒரு சிற்றின்பத்துக்காக ஒரு ஒரு பெண் ஒரு தாயை கொன்ன அவனுங்களை கடுமையாக வந்து தண்டிக்கணும். யாராக இருந்தாலும் சரி, எவனாக இருந்தாலும் சரி, கடுமையாக தண்டிக்கணும். அந்த மாதிரி ஒரு தாயை வந்து வணங்கணும். தாயை வணங்காதவன் என்றைக்கும் வாழ்க்கையில் ஜெயிக்கவே முடியாது. அதே மாதிரி தந்தை வந்து தாய் வந்து பூமாதேவினா தந்தை வானம். இந்த ரெண்டும் இணைஞ்சால் தான் நீர் நிலம் நெருப்பு காற்று ஆகாயம் இந்த பூதங்களும் இருந்தால் மட்டும்தான் மனுஷன் உயிர் வாழ முடியும். அந்த 2 தெய்வங்களும் இருந்தால் தான் உயிர் வாழ முடியும். அந்த 2 தெய்வத்தையும் எப்போது வணங்குங்க. அம்மா சாப்பிட்டீங்களான்னு கேளுங்க. இதை பார்க்குற நேயர்களும் சரி, எல்லாரும் சரி, அம்மா சாப்பிட்டீங்களான்னு ஒரு வார்த்தை கேட்டிங்கன்னா அந்த அம்மா வந்து உலகத்திலே பெரிய சந்தோஷப்படுவாங்க. அப்பா சாப்பிட்டீங்களான்னு கேளுங்க. இது யாருமே கேட்குறதில்ல. செல்ஃபோனை தூக்கி தனி ரூமில் வச்சு படுத்துருக்காங்க. செல்ஃபோனுங்கிறது ஒரு விஷம். சாராயத்தை விட மிகப்பெரிய விஷம் செல்ஃபோன். நமக்கு தேவையானது மட்டும்தான் யூஸ் பண்ணிக்கணும். எல்லா கடையிலும் மெடிக்கலில் விஷம் இருக்குது. எல்லாரும் விஷத்தை வாங்கி குடிக்கிறதே இல்லை. ஆனால் அந்த மாதிரி இது நமக்கு தேவைப்படும் போது யூஸ் பண்ணிக்கணும். தேவைப்படும் தூக்கி தூர போட்டுடணும். 90% பொய்யும் 10% உண்மையாக இருக்கும். அந்த உண்மையை நம்ம எடுக்கிறதா பொய்யா நம்ம இருக்குது. ஆனால் பொய் தான் ரொம்ப வேகமாக வேலை செய்யும். உண்மை ரொம்ப லேட்டாக தான் வேலை செய்யும். அதனால் செல்ஃபோனை நீங்கள் தேவைப்பட்ட மட்டும் யூஸ் பண்ணிக்கிட்டு நம்ம இந்தியனாக பிறந்திருக்கிறதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சுக்கணும். இந்தியாவில் வந்து ஏன்னா இந்தியா தான் தெய்வீக நாடு. உலகத்திலே இந்தியா மட்டும் தான் தெய்வீக நாடு. அந்த இந்தியனாக பிறந்ததும் குறிப்பாக தமிழனாக பிறந்ததற்கு வரம் இருந்தால் மட்டும்தான். தவம் செஞ்சுருக்கணும். தவம் செஞ்சிருந்தவனா தமிழனா பிறப்பான். அந்த தமிழனா பிறந்ததுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். தமிழ் வாழ்க, தமிழ் வெல்க, தமிழன் வென்றே தீர்வான். நன்றி, ஜெய்ஹிந்த். நான் வரும்போதே மாஸ்டர்கிட்ட பேசினேன். அவரை பற்றி சொல்ல மறந்துட்டேன். அடுத்து நாங்கள் 2 பேரும் உட்காந்துருந்தோம். உட்காந்தோன்னே அண்ணே நான் ஒரு துண்டு போட்டு ஒன்று செஞ்சேன், அமீர் கான் என்னை கூப்பிட்டாருன்னாரு. துண்டு போட்டு செஞ்சேன், அமீர் கான் கூப்பிடுவாரான்னு கேட்டேன். ஐயோ நான் ஒரு எக்ஸசைஸு முதுகு வலி போகிறதுக்காண்டி ஒரு துண்டு போட்டு எக்ஸசைஸ் அப்படி சொல்ல ஒரு மொட்டையாக இப்போ சொன்னார் பார்த்தீங்களா, போடுங்கன்னார்ல, அது மாதிரி நான் துண்டு போட்டு செஞ்சேன், என்னை அமீர் கான் கூப்பிட்டாருன்னாரு. அதை இன்னும் மனசில் உறுத்திட்டு இருந்தது சொல்லிட்டு. இல்லை சார், அது என்னென்னா ஒரு துண்டு வச்சு முதுகு வலி யாருக்குன்னா முதுகு வலி இருந்தால் நான் யூடியூப்பில் போட்டிருக்கேன் பாருங்கள். பொடி நான் சொல்கிறேன். முதுகு வலி 2 நிமிஷத்தில் சரியாயிடும். மாத்திரை போட வேண்டியதில்லை, மருந்து போட வேண்டியதில்லை. நீங்கள் வந்து ஒரு 6 கோடி பேர் அதை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. நிறைய டாக்டர்ஸ்கிட்ட வந்து ஃபோன் பண்ணி அதை கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒன்றுமே இல்லை, துண்டை முறுக்கிட்டு எனக்கு வந்து L1 L2 L4 L5 ஆக்சிடென்ட் ஆகி உடஞ்சி போச்சு. ஆப்ரேஷன் பண்ணணுன்னு சொன்னாங்க. எனக்கு வந்து ஒரு கனவில் வந்து சொன்னது, அதை பண்ணேன். இன்றைக்கி வரைக்கும் எனக்கு எந்த வலியும் கிடையாது. அதனால் எல்லாருக்கும் சொல்லணும்னு சொன்னேன். அது மட்டும் இல்லை, தலைவலியை நான் சரி பண்ணிவிடுவேன் மாத்திரை மருந்து இல்லாமல். நேற்று கூட போன வாரத்தில் ஒரு அம்மாவுக்கு மார்பகத்தில் கட்டி வந்தாங்க. ஒரு ஒத்தடம் கொடுத்தேன், சரியாக போச்சு. அவங்க வீடியோவை பேசி எனக்கு அனுப்பிச்சிருக்காங்க. ஏன்னா அது வந்து சித்தர் வழிபாட்டில் இருக்கும். நிறையா மருத்துவம், நம்ம தமிழ் மருத்துவம் உலகத்திலே பெரிய மருத்துவம் தமிழ் மருத்துவம். விளையாட்டாக கூட இல்லை. நீங்கள் கை கால் இடுப்பு எந்த வழியாக இருந்தாலும் சொல்லுங்கள், நான் வந்து அதிகபட்சம் 1/2 மணி நேரத்தில் உங்களுக்கு சரி பண்ணிடுவேன். 1/2 மணி நேரத்தில் எந்த காசு பைசாலாம் கிடையாது, ஃப்ரீ தான். மருந்து எல்லாம் நானே தான் தருவேன். எல்லாம் ஃப்ரீயாக சொல்கிறேன். அண்ணன் சொன்னக்காக சொல்கிறேன். துண்டை வச்சு ஒரு மருந்து சொன்னேன். அது அண்ணன் வந்து வேறு டபுள் மீனிங்காக எடுத்துட்டார். ஏன்னா அவர் எப்போ டபுள் மீனிங்காக தான் எடுப்பார். ஆனால் நல்ல மனுஷன்ல அப்படி எடுத்தார், சிரிச்சுக்காக சொன்னேன். ஸோ அதை வச்சு நான் விளக்கமாக சொல்லணும் இல்லையா. ஒரு துண்டை முறுக்கி அது வந்து இடுப்பு வலிக்கு நீங்கள் யூடியூப்பில் பாருங்கள். அது ஒரு 2 நிமிஷம் தான், நிறைய நிமிஷம்லாம் இல்லை, 2 நிமிஷம் தான். அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் அவங்க ரொம்ப காலமாக இருந்துச்சு. நான் போய் சொல்லி கொடுத்து இன்றைக்கி அவருக்கு சரியாயிடுச்சு. அதே மாதிரி நிறைய பேருக்கு நான் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டாம், அது சரியாயிடும். நன்றி, வணக்கம். என் பேச்சிலும் மூச்சிலும் கிஞ்சித்து இடமின்றி எங்கும் நிறைத்திருக்கின்ற என் அன்னை தமிழ் திருவடி வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கின்ற திரையுலக சான்றோர்களே, சாதனையாளர்களே, படத்தின் தொழில்நுட்ப கலைஞர் அவர்களே, இயக்குனர் அவர்களே, இவர்களுக்கெல்லாம் தங்கள் தோள் மீது தாங்கி நிற்கின்ற தயாரிப்பாளர் அவர்களே, அனைவருக்கும் எனது நன்றி.
இந்த விழாவை பொறுத்தவரை எனக்கு ஒரு சிறப்பான விழா. ஏனென்றால் கடந்த ஞாயிற்றுக்கிழமை தான் எங்கள் தேர்தல் நடைபெற்றது. திங்கட்கிழமை தான் நாங்கள் பதவியேற்றோம். அதற்கு பிறகு முதலாக நான் விழா மேடைகளில் பேசுகின்றது இந்த மேடை தான். அதனால் இந்த காளியாட்டத்திற்கு நான் என் சிறந்தாழ்த்தி வணங்குகிறேன். இந்த நான் அறிவியல் தெரியாமல் கொஞ்சம் பேச மாட்டேன். அது என்னுடைய பழக்கம். நம்ம ஜாகுவார் அவருடைய பழக்கம், அது வேற. ஏன்னா அவங்களுக்கு உரிமை இருக்குது. இந்த காளியாட்டம் என்பது பழங்குடியினரின், அதாவது இந்த இந்தியாவில் குடியேறிய முதல் குடி பழங்குடியினர். 3 வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்று ஆப்பிரிக்கா வழி வந்தவங்க, ஒன்று இங்கே இருந்தவங்க, ஒன்று கிழக்காசியாலேருந்து வந்தவங்கன்னு 3 விரும்பி பிரிக்கிறாங்க. அவங்க 3 பேருக்கும் மரபணு வித்தியாசமாக இருக்குது. அதில் பின்னாடி வந்தது தான் நம்ம சொல்கிறோம்ல, பின்னாடி வந்தவங்க 1800 ஆண்டுகளுக்கு முன் வந்தவர்கள் தான் ஆரியர்கள்னு சொல்லுவாங்க. அந்த ஆரியர்களாக பல அர்த்தங்கள் இருக்குது. ஆரியன்னா அது நம்ம வச்சுக்கிட்ட பேர். இந்த ஆரியன்கிறது பெர்சியாவில் பிறந்த பேர் இது. அதனால் இப்படிப்பட்ட தரவுகள் நமக்கு இருக்குது. அதில் முதல் தரவு காளி. நம்ம வீடுகளில் பார்த்தீங்கன்னா நம்மளது முன்னோடிகள் பேரில் பெரும்பாலும் காளி அம்மா, காளி ஆத்தாங்கிற பேர் சர்வசாதாரணமாக இருக்கும். அப்படி சிறப்பு பெற்ற இந்த படம் மிகச் சிறப்பான வெற்றியை பெற வேண்டும் என்பது எனது ஆசை. அடுத்ததாக எனக்கு இப்போ விஜய் முரளி சரி, ஜாகுவார் தம்பும் சரி பல வேண்டுகோளை வைத்தார்கள். கடந்த 10 ஆண்டுகளாக நான் விநியோக துறையில் தேர்தலில் எந்த பங்கு வகிக்கவில்லை. பின்னாடி இருந்து பலருக்கு நான் உதவி செய்திருக்கிறேன் ஒழிய நேரடியாக பெரிய பதவியில் நான் நிற்கவில்லை. இந்த வருஷம்தான் நான், அதுவும் என் கூட இன்னவங்க அண்ணன் ராஜனை தவிர என் கூட இன்னவங்க எல்லாம் புதியவர்கள். இப்போ எடுத்திங்கன்னா அவர் தருண்குமார், அதே மாதிரி துணைத் தலைவராக அந்தோணிதாஸ்ன்னு ஒருத்தர் வந்திருக்கிறார். அவர் யாருன்னா ஏவிஎம் தியேட்டரில் டப்பிங், எடிட்டிங், ரீரிகார்டிங் எல்லாம் போட்டு வச்சுருக்கிறாரு. ஒரு பெரும் மனிதர், பெரும் வணிகர். அவர் கூட இப்போ கூட சொல்லியிருக்கிறார், யாருனாலும் நம்ம மெம்பர்களோ தெரிஞ்சவனா சொல்லுங்கள், நான் விலை கம்மியாக பண்ணித்தரேன்னு சொல்லிட்டு. அத்தகைய பொது சேவை எண்ணம் உள்ளவர்களை தான் நான் எடுத்திருக்கிறேன். இவர் பொருளாளராக வென்றார், அவர் துணைத் தலைவராக வென்றார். அதே மாதிரி என் நண்பு தம்பி நந்தகோபால் 96 படம் எடுத்த ப்ரொடியூசர், அவர் எனக்கு இணைச் செயலாளராக வென்றிருக்கிறார். எல்லோரும் மிகப்பெரிய வித்தியாசத்தில் நாங்கள் ஜெயித்தோம். இது காரணம் என்னென்னா, எங்களுக்கு இந்த சினிமாவில் உள்ள ஈடுபாடு எல்லாருக்கும் தெரியும். போராடிக்கிட்டே தான் இருக்கிறோம் அந்த சினிமா துறை நன்றாக இருக்க வேண்டும் என்று. ஆனால் எனக்கு தெரிந்த வழியில் நான் உண்மைகளைத்தான் பேசுவேன். நீங்கள்லாம் படம் எடுக்கிறீங்க, உண்மைதான். இன்றைக்கி டிஜிட்டல் வந்த பிறகு யாருனாலும் படம் எடுக்கலாம். ஒரு காலத்தில் கை கேட்டாத வானம் போல இருந்தது சினிமா. சினிமா வெறி பிடித்தவர்கள் தான் இந்த திரையுலகிலே வர முடியும் என்ற ஒரு காலகட்டம் இருந்தது. ஆனால் இன்று அப்படி இல்லை. யாருனாலும் படம் எடுக்கலாம். இப்போ இன்றைக்கி நிறையா டைரக்டர்கள்லாம் வெறும் ஷார்ட் ஃபிலிம் எடுத்து வந்தவங்களாம் இருக்கிறாங்க, லெஃப்ட்டு ரைட்டு தெரியாதவங்களாம் இருக்கிறாங்க. அதில் ஒரு சிலர் மாபெரும் வெற்றியாளராக பவனி வந்து கொண்டு இருக்கிறார்கள். இதில் காலத்தின் கட்டாயமா கோலமா என்று நமக்கு தெரியவில்லை. ஏன்னா யார் வெற்றி கொடுக்கிறார்களோ அவர்கள் புகழப்படுவார்கள். நீங்கள் என்னதான் நல்ல படம் எடுங்க, அது உங்கள் சூழ்நிலையில் படம் ஓடாமல் போயிடலாம். அப்படி இருந்தால் நீங்கள் பலபடி போராடத்தான் செய்யணும். அப்படி ஒரு சூழ்நிலை இன்றைக்கி இருக்குது. இன்றைக்கி உதாரணமாக இன்றைக்கி தம்பி விஜய் நடித்த படம் அதாவது எனக்கு தெரிஞ்சு சமீபத்தில் ஒரு பெரிய ஓப்பனிங். அது நல்லா இருக்குதா நல்லா இல்லையா எனக்கு தெரியாது. ஆனால் பெரிய ஓப்பனிங். அது விஜய் முரளி தெரியும். அவர்கிட்ட எத்தனை பேர் டிக்கெட் கேட்குறாங்க. இதுக்கு எப்பா விட்டா போதும்னு ஆகி போச்சு எனக்கு. ஏன்னா நாங்கள் இப்போ தான் பதவிக்கு வந்திருக்கிறோம். எல்லாத்தையும் டிக்கெட்டை விட்டு அவன் ஐயோ அப்பான்னு போனா அப்படின்னு வச்சுட்டு போயிடுறான். அப்படி ஒரு சூழ்நிலை இருந்தாலும் அந்த படம் பெரிய ஒரு வசூலை கொடுத்துருக்கிறது. காரணம், அவர் ஜனங்க கிட்ட நல்லா பரவி இருக்கிறாரு, கலந்துருக்கிறாரு. ஆனால் அடுத்து அந்த திங்கக்கிழமைக்கு மேலே அந்த படம் என்னங்கிறது அதனுடைய இதை பற்றி தான் தெரியும். அதனால் அந்த படத்தை நினச்சிக்கிட்டு நம்ம யாரும் பயந்துருக்க வேண்டாம்.
என்னை கேட்டால் சினிமா உலகம் நல்லா தான் இருக்குது, நம்ம நல்லா இல்லை, நம்ம சரியாக இல்லை. சின்ன படங்கள் இப்போ வாழை எடுத்துக்கங்க. வாழைக்கு ஒரே ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா மாரி செல்வராஜ் அடுத்து அந்த படம் நல்லா இருக்குன்னு பொது ஊடகங்களில் பெரிய அதுக்கு ஒரு உந்துதல் கொடுத்தாங்க. யாருமே எதிர்பார்க்கல அது இந்த அளவுக்கு வசூலை கொடுக்கும். ஒரு சின்ன பட்ஜெட் படம் என்னை கேட்டால் ஒரு 3-4 கோடி இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஆனால் இன்றைக்கி அவரை பொறுத்த அவர் தான் ப்ரொடியூசரு, எனக்கு தெரிஞ்சு ஒரு 15 கோடி கிடைக்கலாம் அவருக்கு. எவ்வளோ மாபெரும் வெற்றி அந்த படம். அதே மாதிரி உதாரணத்துக்கு ஜோ அது இதுன்னு முன்னாடி ரிலீஸ் ஆச்சு. அந்த படங்கள்லாம் ரொம்ப சின்ன பட்ஜெட் படம் தான். படம் நன்றாக இருந்ததுனாலே அது வசூல் சிகரத்தை தொட்டது. நம்ம நல்லா இருக்குன்னு நம்மளே நினச்சிக்கிட்டோம்னா அது ஜனங்கிட்ட போய் சேர மாட்டேங்குது. நடிக்கிறவர்கள் அதுக்கான நடிகர்களாக இருக்க வேண்டும். ஒரு இளவயது கணவன் நான் படத்தில் காமித்தால் அவன் இளவயதினானாக இருக்க வேண்டும். ஒரு நடிகையை அழகுமிக்க நடிகை இளைஞர்கள் விரும்புவதைப் போல அழகுமிக்க ஒரு நடிகனையும் இளைஞர்கள் விரும்புவார்கள். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். ஒரு காதல் படம் எடுக்கிறீங்கன்னா அதில் வர்ற கதாநாயகனும் கதாநாயகியும் அந்த கதைக்கேற்ப நல்லா இருக்கணும். அசிங்கமான கதாங்கிட்ட யாருனாலும் நடிச்சுட்டு போயிடலாம். உதாரணத்துக்கு நான் ஜமீன் கோட்டைங்கிற படத்தில் நானே ஹீரோவாக நடித்தேன். எனக்கு அப்போ 43 வயசு, முரளிக்கெலாம் தெரியும். அந்த படத்தில் ஒரே ஒரு ஆள் தான் ஹீரோயின் தான், மோகினி தான் அப்போ நல்லா தெரிஞ்சாலும். நான் டைரக்டராக எல்லாருக்கும் தெரியும். அதில் மோகினியை ஒரு இடத்துல கூட நான் தொட்டு கூட சீன் எழுதலை. ஏன்னா எனக்கு அப்போ வயசு 43. எனக்கே இப்போ அது ஒரு அப்பயே ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருந்தது. அது மாதிரி யார் எதை செய்ய வேண்டும், எந்த அந்த பாத்திரங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று அதை எடுத்து நம்ம இது பண்ணணும். ஏன்னா இன்றைக்கி எல்லா வசதியும் இருக்குது. டிஜிட்டல் வந்த பிறகு யாருனாலும் படம் எடுக்கலாம், யாருனாலும் நடிக்கலாம். ஆனால் அதுக்காக நம்ம யோசிச்சு நடிக்கணும்ல. அதே மாதிரி கதை நீங்கள் சுற்றி நீங்களே 2 பேரை வச்சுக்கிட்டு இந்த கதை சூப்பராக இருக்குன்னு கைதட்டிட்டு போனோம்னா அது இப்போதைக்கு நல்லா இருக்கும். நாளைக்கு ஸ்க்ரீனில் போய் முதல் நாள் விழுந்த பிறகு தான் அது கதை உங்களுக்கு புரியும். ஏன்னா ஓப்பனிங்கே வர்றதில்ல ஜனங்க. எல்லாம் 100 தியேட்டர் போடு. ஏன்னா சொன்ன மாதிரி ஜாகுவாரும் முரளியும் சொன்ன மாதிரி நாங்கள் எங்கள் தேர்தல் அறிக்கையிலே கொடுத்துருக்குறோம். இந்த மாதிரி நிறையா படங்கள் தெரியாமல் புரியாமல் இதுக்குன்னு ஒரு கூட்டம் இன்றைக்கி வடபழனியில் சுற்றிக்கிட்டு இருக்குது. ஆனால் நீங்கள் என்ன சொன்னாலும் நம்மகிட்ட கேட்க மாட்டேன்றாங்க. நம்ம அந்த நடைமுறையை சொல்லுவோம். இதில் இருக்குண்ணா அவன் என்ன சொல்கிறான், அட நீங்கள் வேறு கலைப்புலி சேகரன் எப்போ பார்த்தாலும் இருந்தாங்க சொல்லுவார். நீங்கள் வாங்கின 100 தியேட்டர் எடுத்து கொடுக்குறேன், 200 தியேட்டர் எடுக்கிறேன், எப்படி ஓடுது பாருங்க அவன் பண்ணனா ஒன்றும் ஓடாது. அவனால் 100 தியேட்டரை எடுக்க முடியாது. சும்மா சொல்லுவாங்க 100 தியேட்டர் எடுக்கிறேன்னு. கியூபு காசு வேறு, கியூபு கட்டுறானா கட்டாதான் அது கூட நமக்கு தெரியாது. ஏன்னா முதல் ஷோவே அதில் என்ன பண்ணுறாங்கன்னா, நான் நடக்கிற உண்மையை சொல்கிறேன். தியேட்டருக்காரன்ட்ட போய் அண்ணா தியேட்டர் கொடுக்குறையோ இதெல்லாம் யார் பார்ப்பான்னு கேட்பான். ஆனால் பேரை போட்டுக்கிறேண்ணே அப்படிமா. கியூபில் கட்ட மாட்டாங்க, அந்த ஒரு தியேட்டர் கட்ட மாட்டாங்க. நீங்கள் கேட்டானே பார்ட்டி கேட்டால் ஆள் வரல, அதை நாங்கள் இது பண்ணிட்டோன்னு சொல்லிடுங்க. அது மாதிரி தான் நடக்குது. அதுக்காகத்தான் நாங்கள் இப்போ இதை நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கிறோம். அது எப்படி பண்ணுறது, என்ன மாதிரி பண்ணுறது. 10 தியேட்டருக்கு மேலே ரிலீஸ் பண்ணக்கூடாது சார் சின்ன படத்தை. சிட்டி செங்கற்பட்டில் நல்லா ஓடிச்சுன்னா இங்கே பாருங்கள், ஒன்று மட்டும் நினச்சிங்க, சொந்த மகன் எடுத்தாலும் தகப்பன் தன் தியேட்டர்லேயே போட மாட்டான் விஜய்னா அதை தான் போடுவேம்மா. தகப்பன் எடுத்தாலும் பையன் ஓனாராஜா தேடி போப்பா உன் படத்தில் எவன் ஏன் பார்ப்பான் அப்படின்ட்டுருவான். அவன் விஜய் படத்தை தான் போடுவான். அதனால் இது எல்லா தியேட்டருக்காரங்களும், ஏன்னா அவங்களுக்கு அதுதான். ஏன் ஆள் வராத இடத்துல போய் நான் என்ன கையிலேருந்து காசு போட்டு ஏசிக்கிட்டு வேணா, ஏன் கையிலேருந்து போனால் அவன் கேட்டுக்கு நியாயம் இருக்குது. இப்போ நாங்கள் எங்களுக்கு தெரியும் பேசி வச்சுருக்கிறோம். இப்போ பொதுவாக 50 டிக்கெட்டு வாங்க சொல்கிறாங்க மல்டிப்ளெக்ஸில். சார் ஒரு ஷோ படம், நீங்கள் மஞ்சுமல் பாய்ஸ் எத்தனை ஷோ போட்டாங்க? ஒரு ஷோ தான் போட்டாங்க. ஒவ்வொரு தியேட்டரில் ஒரு ஷோ. நல்லா இருக்க மறுநாள் 2, 4, 8, 12 தியேட்டருக்காரங்க படம் ஓடிச்சுன்னா எதை பற்றியும் கவலைப்பட மாட்டான். போடுறான்னு போட்டு ஏற்றிக்கிட்டே போவான். கியூபை கட்டுங்க, கியூப் போட்டு ஊர் பூரா வர போகிற 500 தியேட்டரில் உங்கள் படம் ஓடும். அவசரப்பட்டு நீங்கள் போய் பெரிய பள்ளத்தில் விழுந்துடக்கூடாது. போகிற வழியில் பாருங்கன்னா, அந்த இங்கே ஏதோ ஒரு வழியில் பார்த்தேன் பயங்கரமான பள்ளம் இருக்கிறது. இந்த மெட்ரோவுக்கு வச்சுருக்காங்க, பக்கத்தில் யாரும் வந்துடாதீங்க. அது மாதிரி தான் இது. இந்த விநியோகம் பண்ணுற இடத்துல அது ஒரு பயங்கரமான பள்ளம். அதை இறங்கும் போது அதை நீங்கள் பார்த்து இறங்கணும்.
யோசிச்சு இறங்கணும். யாரோ கண்டவங்கெல்லாம் கேட்டு இறங்கக்கூடாது. அதை அதை தீர்ப்பதற்காக, முற்றுப்புள்ளி வைப்பதற்காகத்தான் நான் எல்லா தயாரிப்பு கூட சங்கம் கூட நாங்கள்லாம் ரெடி பண்ணிக்குவோம். ரெடி பண்ணிவிட்டு அவங்கள்ட்ட கேட்போம், யாராச்சும் அட்வைஸ் பண்ணுங்க அப்படி வந்தால். அதுலேயும் நிறையா இருக்குது சார். எடுத்த உடனே எல்லா படத்துக்கும் நம்ம எடுத்துட முடியாது. ஏன்னா நான் பணம் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கோ இல்லாட்டி தியேட்டர் ஒரு தப்பான படத்தை எடுத்துட்டோமா, சார் உங்களுக்கு வேலையே இல்லையா சார், ஏன் சார் எங்களுக்கு உயிர் எடுக்கிறோமா, அந்த படத்திற்கு கொஞ்ச நாளும் தரம் இருக்கணும். ஒரு சின்ன பட்ஜெட் நமக்கு தெரியும். அது வந்து மேக்கிங் எதிர்பார்க்கல. அவர் கூட அதை பேசும்போது சார் நான் சொன்னேன், அவன் சார் கரெக்ட் தான், நாங்கள் இன்றைக்கி மீட்டிங் இன்னைக்கு கூட நடந்தது. மேக்கிங்கை பற்றி சின்ன படத்தில் நம்ம எதிர்பார்க்க முடியாது. கண்டென்ட்டு நீங்கள் என்ன சொல்லியிருக்கிறீங்க, எப்படி நடிச்சிருக்கீங்க, காமெடியா, காதலா, சோகமா, ஏதோ ஒன்று கரெக்டாக இருந்தால் அந்த கண்டென்ட் முதலும் நடுவும் முடிவும் கரெக்டாக இருந்துச்சுன்னா எல்லாமே கரெக்டாக இருக்கும். அதுக்காகத்தான் ஆரம்பிச்சிருக்கிறோம். அது எப்படின்னா எல்லா தியேட்டருக்கான படம் போட மாட்டாங்க சார். மல்டிப்ளெக்ஸில் சும்மாலாம் டக்கு டக்குன்னு போட மாட்டாங்க. அவங்க என்ன செய்வாங்கன்னா, சரி ஒரு தியேட்டரா எது படமா நல்லா இருக்குதா சார், ரைட்டு ஓகே சார், ஒரு 50 டிக்கெட் வாங்கிக்கோங்க, 200 10,000 ஆச்சு. ஒரு ஷோவுக்கு 10,000 நீங்கள் கட்டணும். அப்போ தான் கொடுப்பான். அவன் கேட்கல, நியாயம் இருக்குல்ல. ஆளே இல்லாமல் அவன் அவ்வளோ பெரிய தியேட்டர் மல்டிப்ளெக்ஸில் எவ்வளவு நிர்வாக செலவு, எத்தனை பேர் பண்ணிடுவாங்க, என்ன ஏசி பில்லு, அதெல்லாம் பார்ப்பாங்க. நாங்கள் ஐடியா பண்ணியிருக்கிறது சங்கத்து மூலிமா கேட்டு ஒரு 25 டிக்கெட்டு ஒரு ஷோவுக்கு. அதில் வந்து உங்களுக்கு ஜிஎஸ்டி அதெல்லாம் போக உங்களுக்கும் அந்த ஷேரில் பாதி வரும்ல. அது என்ன வருதோ அதில் பாதி பின்னாடி உங்களுக்கு 40% போட்டுக்கணுமா. பெரிய பெரிய படங்களுக்கே மல்டிப்ளெக்ஸில் வந்து இன்றைக்கி அவர் கூட தலையிட்டு ஒன்று பேசினார், அவங்க ஃப்ரெண்டுக்காக பேசினார். மல்டிப்ளெக்ஸில் 55% தான், 55 தானேங்க, பிவிஆர்லாம் 55% தான் இப்போ இந்த படத்துக்கே. சின்ன படத்துக்கெலாம் 40%, பெரிய படத்துக்கு 55%, நெக்ஸ்ட் வீக் 50%, மூணாவது 40, இப்படி குறைஞ்சிக்கிட்டே வரும். பெரிய படத்து சின்ன படங்களுக்கு மேக்ஸிமம் 40%, ரெண்டாவது வாரம் 30% தான். ஆனால் அது வசூல் களத்தில் ஃபுல்லாகிடுச்சுன்னா உங்களுக்கு அது வர்ற ஷேர் பெருசாக இருக்கும். ஒரே வாரத்தில் உங்களுக்கு 2 கோடி வரலாம், 3 கோடி வரலாம். பில்டப் ஆகிட்டே போச்சுன்னா 5 கோடி வரலாம், 10 கோடி வரலாம். அது நம்முடைய படத்தின் தரத்தை பொறுத்து நேரங்காலம். போய் என் படம் நல்லா இருக்குன்னு கோர்ட்டுக்கு எதிராக போய் ரிலீஸ் பண்ணிங்கன்னா ஒருத்தன் படமாக வர மாட்டான், யாரும் இருக்க மாட்டாங்க. ஏன்னா தியேட்டர் கொடுக்க மாட்டாங்க. ஒரு தியேட்டரில் 48 ஷோ கொடுக்குறாங்க கோர்ட்டு. 40 அங்கே நிறைய ஸ்க்ரீன் இருக்குது. 48 ஷோ ஃபுல்லு. ஏன்னா இந்த காம்படிஷனில் போய் நம்ம அதுக்கு நமக்கு குத்தம் சும்மா நாள் இருக்க மாட்டேன், என்னதான் ஏற்றி விட்ருவானுங்க. நம்ம படம் ஓடு சார், நல்லா இருக்கு சார் அப்படிம்பாங்க. அப்படி ரிலீஸ் பண்ணக்கூடாது. உங்கள் படத்தை பார்க்குறதுக்கு ஆள் இருக்க மாட்டான், அதை பற்றி பேசுகிறதுக்கும் ஆள் இருக்க மாட்டான். உங்கள் படம் நல்லா இருக்கணும், அதை பற்றி பேசுறதுக்கு, பார்த்து பேசுவதற்கு நீங்கள் கொஞ்சம் செலவு பண்ணால் தான் நடக்கும். இல்லாட்டி வந்து இல்லை அப்படி பண்ணால் அதெல்லாம் பூரா போய் ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. தவறுகள் நிறையா நடக்குது. சொன்ன மாதிரி தவறுகள் பிடிங்கி தின்னுக்கிட்டு இருக்கிறான். போஸ் போனால் என்ன போஸ் என்ன விலைன்னு எங்களுக்கு தெரியும், என்ன டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்கன்னு நமக்கு தெரியும். ஆனால் அவங்க ஒரு போஸ்ட்டை போட்டு நீங்கள் மொத்தமாக 5 லட்சம் கொடுங்க சார், நாங்கள் பார்த்துக்குறோம். அதை கொண்டு எவ்வளோ உங்களுக்கு செலவு பண்ணால், போஸ்ட் என்ன அடித்தான், ஏது அடித்தான்னு உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. அதனால் நீங்கள் இங்கே இருக்க தயாரிப்பாளர், இந்த தயாரிப்பாளர் சரி, சக தயாரிப்பாளர் உங்களுக்கு தெரிஞ்சவங்ககிட்ட எல்லாம் சொல்லுங்கள், இப்படிலாம் இருக்குதுன்னு. நாங்கள் அதுக்கு ஒரு முடிவு எடுக்கணும். மற்ற சங்கங்களோட கான்டாக்ட் பண்ணி கரெக்ட் பண்ணி எடுப்போம். அதுக்கு ஒரு குழு வச்சுருக்குறோம், அந்த படத்தை பார்ப்பாங்க. ஏன்னா இது எல்லாம் கொஞ்சம் அப்புறம் பழி நம்ம சங்கமோ சங்கத்தில் தொழில் பண்ணக்கூடாது, வியாபாரம் பண்ணக்கூடாது. இப்போ அவர் இருக்கிறாரு, அவங்க ஃபைனான்ஸ் அவங்கள மாதிரி ஒரு 10 பேர் சேர்ந்து ஆளுக்கு ஒரு பணத்தை போட்டு, இல்லை படம் நல்லா இருக்குதா, சரி சார் நீங்கள் கணக்கு கரெக்டாக இருக்கும். தியேட்ரு உங்களுக்கெல்லாம் தியேட்ரு கொடுக்க மாட்டான். சங்கத்திலேருந்து எடுத்தால் மல்டிப்ளெக்ஸில் கூட ஒவ்வொரு ஷோ வாங்கிடுவோம். அது அவர் பொறுப்பேற்றுக்கிறாரு. நான் அதுக்கு மேலே சொல்லுவேன், அவங்களால முடியலைன்னா நான் கடைசியாக நான் சொல்லுவேன். அது பல வழிகள் இருக்குது, அதை நாங்கள் சொல்லி எடுக்கலாம் என்ற ஒரு தீவிர முயற்சியில் நாங்கள் ஈடுபட்டு இருக்கின்றோம். அத்தகைய முயற்சி வென்றால் அதுவும் ஒரு காளியாட்டம் மாதிரி அமையும் சின்ன ஆளுங்களுக்கு. அவ்வளோதான். நன்றி, வாழ்த்துக்கள். தாயில் சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை என்ற பொன்மையில் வாழ்ந்தவன் நான். என் தாய்க்கும் தந்தைக்கும் முதல் நன்றி. தாய் மாமன் மாமாலாம் ஒன்று தானே, எல்லாம் ஒன்று தான்.
அண்ணன் ஜாக்குவார் அண்ணன் வந்து எப்படி சொல்கிறதுன்னு தெரில. ஜாக்குவார் தங்க அண்ணன் வந்து எனக்கு சொல்லி அடிப்பேன்னு ஒரு படம், விவேக் சார் ஹீரோ. நான் தான் அப்போ அவரை காரெல்லாம் கூப்பிட்டு போயிட்டுருப்பேன். அப்போதுலேருந்து எனக்கு அவர் நெருங்கிய தொடர்பிலே தான் இருக்கிறேன் அவர்கிட்ட, அண்ணங்கிட்ட. அதுக்கப்புறம் என்னுடைய நண்பர் ராஜசீமன் எனக்கு இன்னும் நெருங்கிய நண்பராக தான் இருக்கிறாரு. என்னுடைய உயிரினும் மேலான பிரகாஷ் அண்ணன். இந்த படம் இன்றைக்கி இந்த இடத்துல இருக்குதுன்னா அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் ராஜா புருஷோத்தமன் தான், வேறு யாருமே கிடையாது. இந்த வெள்ளை சட்டை போட்டு உக்காந்துருக்காரு பாருங்க, அவர் தான். அதுக்கப்புறம் இன்னொருத்தவங்க இங்கே வரல, அவர் சாதாரணமாக ஒரு டீ கடை தான் வச்சுருக்காரு, லாரன்ஸ்னு பேர். இந்த மேடை நான் உயிரோடு இருப்பதற்கு முக்கிய காரணம் அவரும் ஒன்று. அவர் வரல, அவர் இங்கே இந்த படம் இன்று நீண்ட தூரம் இந்த அளவுக்கு வந்து ஒரு இசை வெளியீட்டு விழா வரை வந்திருக்குன்னா அது காரணம் அவரும் ஒருத்தவர். அதுக்கப்புறம் சேகர் அண்ணன் சிறு பிள்ளையிலேருந்து பார்த்துட்ருக்கேன் படங்களில், நேராக இப்போ தானே பார்க்குறவங்கள. அப்புறம் இல்லை நான் சிறு பிள்ளையாக இருக்கும்போது. ஆமாம். அதுக்கப்புறம் ராஜா மகேஷ் அண்ணன், விஜய் முரளி அண்ணன், பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறேன் எல்லாரையும். நானும் சினிமாவுக்குள்ளே துரசார்கிட்ட ஒர்க் பண்ணேன். முகவரி, காதல் சுவடு, தொட்டி ஜெயா, இப்படி பெரிய படங்கள்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இளைய கம்பன் அண்ணன் ராமர்லேருந்து தொடர்ந்து இன்னை வரையும் அவங்க கூட பணியாற்றிக்கிட்டே இருக்கிறாரு. அவருக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நான். அதுக்கப்புறம் சத்யா, இந்த படத்தின் நாயகன். இந்த படத்தில் நடித்த அனைத்து கலைஞர்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அவங்களும் எனக்கு நிறையா உதவி பண்ணியிருக்கிறாங்க. இந்த படத்தில் நான் மட்டும் தயாரிப்பாளர் கிடையாது, இந்த படத்தின் நடித்த அத்தனை நடிகர்களும் தயாரிப்பாளர் தான். ஏன்னா அவங்கள்ட்ட பணம் வாங்கியிருக்கேன். இது உண்மையான விஷயம். இதில் வந்து நான் ஓப்பனாக சொல்கிறேன், எல்லாத்தையும் பணம் வாங்கியிருக்கேன், சத்யா உள்பட. நான் இந்த பணத்தை எப்படியாவது தர வேண்டும் என்று நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். அவ்வளோதான் நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் இது இசை வெளியீட்டு விழா. இன்றைய நாயகன் சார்லஸ் மெல்வின் தான். பொதுவாக வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இசை வெளியீட்டு விழான்றது ஒரு இசையமைப்பாளருக்கான ஃபங்க்ஷன் மட்டுமே. எல்லோரும் நாயகர்கள்லாம் மைக்கை பிடிச்சிக்கிறாங்க இப்போ. அது நமக்கு இந்த ஃபங்க்ஷனில் தேவையில்லை. இருந்தாலும் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறேன். தமிழ்நாட்டில் முதன்முறையாக ஒரு அட்டையில் இசையமைப்பாளரின் படத்தை போட்ட நான் மட்டும்தான். மீது யாருமே இருக்க முடியாது எனக்கு தெரிஞ்சு. எல்லாம் ரவுண்டாக போடுவாங்க, சின்னதாக போடுவாங்க. ஆனால் நான் அப்படி போடல. முழுக்க முழுக்க ஒரு அட்டையில் இசையமைப்பாளரோட ஃபோட்டோவை போட்டுருக்கிறேன். ஆமாம், ரொம்ப சந்தோஷம், நான் ரொம்ப சந்தோஷம். அதனால் இது முழுக்க முழுக்க இசை. இன்றைக்கி வந்து இந்த படம் இன்றைக்கி ஆடியோ லான்ச் நடக்குது, எல்லாமே பண்ணிகிட்ருக்கேன். நான் ஒரு பக்கம் பணத்துக்கு அலைஞ்சிட்ருக்கேன், இவர் ஒரு பக்கம் இந்த பக்கம் இங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 5 நாளாக 2 பேரும் தூங்கவே இல்லை. இந்த பாடல் 2வது பாடலை பார்த்தீங்க, அந்த பாடல் பார்த்தீங்கன்னா ஒரே நாள் நைட் ஷூட் பண்ணோம். ஒரே நாள் நைட் தான் ஷூட் பண்ணோம். சரியான மழை, செம மழை, ஒன்றுமே பண்ண முடியல. பணத்துக்கு ஒரு பக்கம் பல பிரச்சனை. ஏதோ இன்றைக்கி போராடி இந்த பக்கம் வந்து நின்றுட்டுருக்குறோம். அதுக்கு முக்கிய காரணம் சார்லஸ் மெல்வின் தான். இன்றைக்கி இங்கே இந்த ஆடியோ, இந்த சாங்கு, இந்த ட்ரெய்லர் எல்லாத்துக்கும் காரணம் சார்லஸ் மெல்வின் தான். அவருக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த பத்திரிகையாளர்கள்லாம் எங்கள் சின்ன சின்ன படங்கள்லாம் கொஞ்சம் ஆதரித்து எங்களை கொஞ்சம் பூஸ்டப் பண்ணி மேலும் எங்களை வளர்த்து விடணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். உங்கள்கிட்டையும் வேண்டிக்கிறேன். நீங்கள் தான் என்ன கடவுள், உங்கள்கிட்டையும் வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம்.